நமஸ்காரம். நமஸ்காரம். சித்தபரமேஸ்வர கருணாகராட் மகாவிரிவா கருணாகராட்சி கட்டட்டும். அம்மா, உங்களை பேர், உங்கள் வயசு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் தகப்பனார் பேர் வைத்தியநாதையர், என் பேர் மகாலிங்கம். எனக்கு வயசு 77. உங்கள் கோத்திரம் அம்மா? நான் கௌசிக கோத்திரம். வேதம்? யஜுர்வேதம். சூத்திரம்? ஆபஸ்தம்பம். உங்கள் மனைவி அவ பேர்? பாகீரதி. உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள். எத்தனை பிரதர்ஸ்? நாங்கள் வந்து 8 பிரதர்ஸ். சிஸ்டர்ஸ் 4 பேர் இருந்தால் அதில் 2 பேர் தான் இருக்கா, 2 பேர் காலம் ஆகிட்டாங்க. 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நாங்கள் 8 பிரதர்ஸ் எங்கள் அப்பா. உங்கள் குலதெய்வம் பற்றி சொல்லுங்கள். எங்கள் குலதெய்வம் சித்தபரமேஸ்வரர். சித்தங்காத்தான்னு கிராமத்தில் இருக்கிறவாள்லாம் ஒரு அன்பாக அதை அழைக்கிற வழக்கம். சித்தபரமேஸ்வரர், காலசம்ஹார மூர்த்தி இப்படின்னு இந்திராணியனோட மனைவியை வச்சு அவர் காப்பாற்றி இந்திரன் திரும்பி வந்தபோது ஒப்படைச்சார். சாஸ்தா வந்து சாஸ்தாட்ட போய் இந்திரன் போய் காலில் விழுந்து, நான் அது மாதிரி தவத்துக்கு போகிறேன், என் மனைவியை இந்த துஷ்டர்கள்லேருந்து காப்பாற்றணும்னு நீங்கள் தான் காப்பாற்றணுன்ட்டு மகாசாஸ்தாட்ட போய் முறையிட்டாராம். அவர் சொன்னார், என்னோட பிரதான சிஷ்யன் இருக்கான் சித்தங்காத்தான், சித்தபரமேஸ்வரன், அவன் காப்பாற்றுவான், அவங்ககிட்ட விட்டுட்டு போகணுன்னு மகாசாஸ்தா சொன்னாராம். அதே மாதிரியா எங்கள் சித்தபரமேஸ்வரங்கிறவர் இந்திரன் திரும்பி வர வரைக்கும் துஷ்டர்கள்லேருந்து காப்பாற்றி வந்து ஒப்படைச்சதுனால சித்தான் காத்தான். அது மாதிரியான ஒரு இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கு? வந்து பூம்புகார். சீர்காழி மாயவரத்துலேருந்தும் போகலாம், சிதம்பரத்துலேருந்தும் பஸ் போயின்னு இருக்கு. எல்லாம் சீர்காழி மாயவரம் தான் அதுக்கு வழி. அது வழியாக போய் ஒரு 45 மினிட்ஸில் போயிடும். கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சித்தங்காத்தான்னு அன்பாக கூப்பிட்றான். அது கிராம தேவதையாகவும் கொண்டாடிட்டு இருக்கா எல்லாருக்கும். ஊரில் இருக்கிற பெரியவாழ்லாமல் சித்தங்காத்தான்கிட்ட ரொம்ப ஒரு இது உண்டு, கிராம தேவதைங்கிறதுனால. பல குடும்பங்கள் தெய்வமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் எங்கள் குடும்பம் அதை பரம்பரையாக இந்த என்ன சொல்கிறது, அதை நாங்கள் தான் எங்களோட கண்ட்ரோலில் வச்சுட்டு ஆராதிச்சுட்டு கோவிலெலாம் பராமரிச்சுட்டு வந்தது மாதிரி எங்கள் பரம்பரையாக எங்கள் குடும்பத்தில் நாங்கள் டைரெக்டாக இது பண்ணிட்டு இருக்கிறோம். உங்கள் நேட்டிவ் என்ன இடம்? அதான் இந்த பூம்புகார். ஆமாம், எங்கள் தாத்தா அந்த ஊர்லேயே இருந்தார். முகந்தையர்ன்ட்டு பேர் அவருக்கு. அவரோட தம்பி ரகுபதியர்னு இருந்தார். அவர் காப்பனாமலத்தில் கணக்கு பிள்ளையாக இருந்தார். எங்கள் தாத்தா இங்கே இருந்தார். எங்கள் தாத்தாவோட தம்பி ரகுபதியர்னு காப்பனாமலத்தில் இருந்தார். எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் காப்பனாமங்கலம் வந்து திருவாரூருக்கும் கும்பகோணத்துக்கு நடுப்புற இருக்கிற ஊரில் ஒரு தடவை திடீர்னு அவருக்கு ஒரு சுவாமி வந்து இல்லிக்காத டிக்கெட்டை கூட ரயிலில் வாங்காத தலைவரி மூலமாக வந்து இந்த காவேரி மூப்பண்ணை என் தாத்தா இருக்கிற ஊரில் வந்து கொல்லை பக்கத்தில் அந்த ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது, அங்கே வந்து விழுந்தாராம். எங்கள் குலதெய்வம் நான் இங்கே தான் இருக்கேன், என்னை கொண்டாடுங்கன்னு சொன்னாலும். அதுக்கப்புறம் இந்த புளிய மரத்து அடியிலேருந்து எடுத்து இந்த இது கொண்டாடி எங்கள் தாத்தா கொண்டாடின்னு இருக்காருன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காது. அதுலேருந்து எங்கள் சின்ன தாத்தா காப்பனாமலத்துக்கு விட்டு காவேரிப்பட்டினமே வந்துவிட்டார். எங்கள் தாத்தா ரொம்ப சாத்து, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவா எங்கள் அப்பா. அதனால நிர்வாகம் பூரா எங்கள் ரகுபதியர்னு எங்கள் தாத்தா அவர் தான் எல்லா குடும்பத்தையும் அணைச்சிண்டு, அண்ணா தம்பிகளும் வித்தியாசம் இல்லாமல், அண்ணா தம்பி குழந்தைகள்னு வித்தியாசம் இல்லாமல் அணைச்சிண்டு ரகுபதியரோட மேற்பார்வையிலையும் அவரோட சூப்பர்விஷன்லையும் அவரோட அட்வைஸ்லையும் நாங்கள்லாம் வளர்ந்தோம். எங்கள் அப்பாவும் ரகுபதி தாத்தாட்ட சித்தப்பாட்ட ரொம்ப பெரிய ஜாஸ்தி. பாட்டி வெளியிலேருந்து வந்தால் கூட அவரும் குழந்தைகளெல்லாம் ஆதரிச்சுன்னு இருந்தான். அதுலேருந்து எல்லாம் நாங்கள் அப்படியே அந்த ஊர்லேயே இருந்துவிட்டோம். எங்கள் தாத்தா பண்ணினதுக்கப்புறம் ரகுபதியர் டேக் ஓவர் பண்ணிட்டார் அந்த கோவிலை. அதாவது எங்கள் கோவிலோட சம்பிரதாயம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. கமிட்டின்னு ஒன்று வச்சா 1000 பேர் இருப்பா, அதில் 1000 பேர் ஆள் எழுப்பா. நம்ம சித்தங்காத்தானுக்கு இப்படி தான் செய்யணும், இப்படி தான் ஒரு முறையெல்லாம் இருக்குது. அதனால் வந்து கமிட்டிலாம் ஒன்றும் ஃபார்ம் பண்ண வேண்டாம். ஒரு குடும்பம் அதை ஆதரிச்சுட்டு இருக்கணும். ஒருத்தரோட நிர்வாகத்தில் தான் இருக்கணும். அதனால் ஒருத்தர் குடும்பம் ஆதரிக்கணும். கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ண வேண்டாம்னா அது பிரகாரம்
எங்கள் தாத்தா பெரியவராக இருந்தாலும் எங்கள் ரகுதி தாத்தா தான் அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். அவர் சொல்கிறதாரம் வேத வாக்கு. எங்கள் ரகுதி தாத்தா வயசானதுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு நீ நிர்வாகம் பண்ணுற அப்படின்னா எங்கள் அப்பா நிர்வாகம் பண்ணார். எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்களும் சேலம் பாண்டமங்கலம்னு வெளியூரில் இருந்தால் கூட எங்கள் அப்பா கடைசி தம்பி இருந்தால் கூட இது ரகுபதி தாய் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணால எங்கள் அப்பா தான் நிர்வாகம் பண்ணார். அவரோட அண்ணாக்களுக்கெல்லாம் வந்து தம்பி என்ன நிர்வாகம் பண்ணுறதுனா அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. தம்பி என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணார் எங்கள் தாத்தா. எங்கள் அப்பா அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு எங்கள் அப்பா 2-3 பேர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போனால் அவள்லாம் சொல்லிவிட்டா என்னால் முடியாது, மாலிகிட்ட கொடு, மகாலிங்கன்னு பேர், மாலிகிட்ட கூட அவனே பார்த்துப்பான்னா. அப்புறம் எங்கள் அப்பா கூப்பிட்டு இந்த கோயிலுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது, அதை 10,000 ரூபாய்க்கு விற்றுவிட்டு அந்த காலத்தில் அந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்து குறுக்களை பட்டினி போட்டுறாத அப்படின்னு சொல்லி குறுக்கள் தான் பார்த்துக்கிறாருங்க. குறுக்கள் தான் பார்த்துக்கிறாரு. குறுக்களை பட்டினி போடாது சுவாமி ஆதரிச்சுன்னு பார்த்துக்கிடான்னு சொல்லி எங்கிட்ட 10,000 ரூபா கொடுத்துட்டு எங்கள் அப்பா வேற என்ன அந்த சாஸ்தா கோவில்ல வேற என்னென்ன? சாஸ்தா கோவில்ல இந்த பக்கம் பீடாபகாரி வாராகி அப்படின்னு 2 சுவாமி ஆதியிலேருந்து இருந்தது. அதுதான் கிராம தேவதைன்னு பேர் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் இந்த சமுத்திரக்கரை கிட்ட ஒரு பெரிய கோவில் இருந்து அது இதாகிடுது. அதாவது சர்வலோகநாயகி சமேத சங்கமுகேஸ்வரர்னு சங்கமம் காவேரி சங்கமம் ஆறாடம் எங்கள் ஊரில். அந்த இடத்துல இந்த கோவில் இருந்து இது சிதல் அடைஞ்சிருத்து, சமுத்திரம் கொண்டுடுத்து. அதனால் என்ன பண்ணால் அங்கே இருக்கிற சங்கமேஸ்வரர் கொண்டு எங்கள் ஊரில் சிவன் கோவில் அக்ராரத்தில் வச்சா சங்கமேஸ்வரியும். இன்னும் சில விக்கிரகங்கள்லாம் ஏதோ நாகர்கள் அது இது ஏதோ சண்டிகேஸ்வரர் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொண்டு எங்கள் கோயிலில் வச்சுருந்தேன். அது யார் கொண்டு வச்சாங்கங்கிறது எனக்கு தெரியல. எங்கள் தாத்தா காலத்தில் வாழலாம் தான் செஞ்சுருக்கலாம். எங்கள் கோயிலில் கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ எங்கள் கோயிலில் வந்து சித்தபரமேஸ்வரங்கிறது ஒரு சின்ன கல் சுவாமி. அதுக்கு முன்னாடி அது அந்த சித்தபரமேஸ்வரர் படமே இருக்குது இங்கே பெரிய எங்கள் கோயில் இதோ வச்சு அது எழுத்தாப்புல இருக்க பாருங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சொதை வீரன் அருவாளை வச்சுட்டு அப்படி நிற்கிற மாதிரியா இருக்கும். அதுதான் பின்னாடி சொதை. அது மண்ணில் இது விக்கிரகம் கீழே இருக்கு. இது மெயின் சன்னதி. அந்த அம்பாள் சன்னதி வச்சு பீடாபகாரி வாராகி நாகர்கள் சண்டிகேஸ்வரர் இதுதான் இருக்கு. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா வந்து ஒரு சின்ன இப்படி ஒரு சின்ன கூடு கூட இருந்தது, ஒரு மரத்தடி இருந்தது. அதெல்லாம் இது பண்ணி ஒரு பெரிய காடு. அது அந்த காட்டில் தான் அவர் இருந்தார். உங்க தாத்தா காலத்துக்கு அப்புறம் தான் அந்த இது தெரிஞ்சு குலதெய்வமா நீங்க ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல முன்னாடில இருந்து 2-3 தாக்கு முன்னாடியே பரம்பரையா சித்தங்காத்தான்னு கொண்டாடின்னு வந்துட்டு இருந்தோம். சித்தங்காத்தான்னு கொண்டாடிட்டு தான். ஆனா வேற ஊர்ல காப்பலாமங்கலத்துல இருந்துட்டு அப்புறமா தாத்தா காலத்துல தான் இந்த காப்பலாமங்கலத்துல தாத்தா இருந்தார். சின்ன தாத்தா, பெரிய தாத்தா காவேரி பண்ணத்திலே இருந்தார். எங்களுக்கு சித்தங்காத்தான்னு நாங்க கொண்டாடிட்டு தான். ஆனா அது எங்க இருக்கு என்ன உருவங்கிறது தெரியா இருந்தது. எங்க சின்ன தாத்தா தான் வந்து அங்கே ஆவேசமாக வந்து இந்த புளிய மரத்தடியில் விழுந்து நான் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த புளிய மரத்தடியிலேருந்து எடுத்து கொண்டு போயிட்டாங்க. எங்கள் அத்தைகள்லாம் சொல்லியிருக்கா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த சித்தாங்காங்க போது அங்கே ஒரே காடு தான். இந்த கர்ப்ப கிரகம் ஒன்றுன்னா அங்கே இருந்தது. அவர் பாக்கி ஒரே காடு, ஈச்சங்காடு. போகிறவாள்லாம் பயப்படுவாங்க. எங்கள் குறுக்கள் சொல்லியிருக்கா அங்கே பெரிய ஒரு வாழ்பாம்பே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய காடு. யாரும் குழந்தைகள்லாம் வரத்துக்கெல்லாம் பயப்படுவா. நாங்கள்லாம் பெரியவாழ்லாம் போவோம் வந்துடுவோம். அந்த காடு ஈச்சங்காடுங்க, அந்த காடு வேப்ப மாடுங்க அதெல்லாம் இருந்தது. அது ஊரில் நடந்து போகிறவா கூட கோவில் வாசலில் ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்தந்த ரோடில் போட கூட செருப்பெல்லாம் கைட்டு கையில் எடுத்துன்னு அந்தன போய் தான் போட்டுப்பா. அவ்வளோ சுவாமிகிட்ட அவ்வளோ ஒரு பையன் சீத்தாங்காத்தான்ட்டு எல்லா கிராமத்தில் கொண்டாடின்றது. அது நாளடைவில் வந்து சுவாமிக்கு உக்ரம் ரொம்ப ஜாஸ்தி. ஆவேசம் வந்து எல்லாரும் ஆடுவா. இதெல்லாம் பிற்காலத்தில் எங்கள் தாத்தா அத்தைகள்லாம் வந்த அப்புறம் இப்படி உக்கிரமாக ஆடி இதெல்லாம் கொண்டாடினாக்க குழந்தைகள்லாம் பயப்படுறது, ஒருத்தரும் வரமாட்டேங்கிறா இப்படிலாம் உக்ரவமாக இருக்கக்கூடாது, சாமியினோட உக்ரவத்தை குறைச்சி தான் பண்ணணும் அப்படிங்கிறது போது தான் எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரு காம்பவுண்டு வால் ஒன்று கட்டி வளைச்சி போடலாம். முதல்ல காம்பவுண்டை கட்டினா அது என்னமோ அவருக்கு கட்டவே முடியல. அவருக்கு இடிஞ்சு பணம் வசூலாகலை. இப்படிலாம் கஷ்டப்பட்டார் அவர். அப்படிலாம் ஆகிட்டு அப்புறம் பெரியவாள் எல்லாம் இருந்தது. அப்புறம் நாளடைவில் இப்படியே வந்தது போது திருட்டு போக ஆரம்பிச்சுட்டு மரங்கள்லாம் வெட்டின்னு போக ஆரம்பிச்சுட்டா எல்லாரும். அப்புறம் மரங்கள் வெட்டின்னு போக ஆரம்பிச்சுட்டா இந்த பாம்பு வருதுன்னு ரொம்ப பேர் வர்றதில்லை. காடாக இருக்க கொண்டாடுனா. அப்புறம் வந்து ஒரு இடம் இந்த கோவில்னா ஒரு
பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிரவுண்டு இருக்கும் எங்களுக்கு கிராமத்தில் ஒதுக்கினது கோவில் நிலம்ன்ட்டு. அது இடம் இவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர் வந்து கொட்டா போட்டு இது பண்ணிட்டாருன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணினா உடனே நான் ஃபோன் பண்ணி இங்கே எனக்கு அப்போ ஐஜிலாம் தெரிஞ்சவா இருந்தால் இது மாதிரியே எங்களுக்கு அந்த காலத்தில் பட்டா கொடுத்து கோவில் ஒதுக்கியிருக்கா நடுப்புறக்குன்னு சொல்லியிருக்கா வாழ்தான் செய்கிற ஆளேன்னு சொன்னான். அப்புறம் வாழ்கிட்ட பேசி அங்கே எடுக்க வச்சேன். அப்புறம் இந்த காடு கீடு பயப்படுறா சீர்வாரசெல்லாம் வரமாட்டேங்கிறாளேங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் கொஞ்சமாக மரங்கள்லாம் வெட்டி கோவிலுக்கு இந்த பணத்தை சேர்த்தேன். கோவில் மரத்தை கொடிச்சிட்டு காட்டெல்லாம் அழிச்சிட்டு சுத்தமாக பண்ணி எங்கள் அப்பாவுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினேன். இந்த கும்பாபிஷேகத்தில் கொஞ்சம் பணம் வந்தது. அதை வச்சுன்னு கோவில் கொஞ்சம் உற்பத்தி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என் தம்பிமார்கள் குடும்பத்தில் எல்லாம் வசூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் எல்லாரும். அதுக்கப்புறம் இன்னொரு கும்பாபிஷேகம் பண்ணினேன் 5 வருஷம் கழிச்சு. இன்னும் கொஞ்சம் பணம் நிறையா சேர்ந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் வருதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், காம்பவுண்ட் வால் சுற்றி போட்டுட்டேன். கணக்கு பிள்ளையை வச்சுன்னு பெரிய காம்பவுண்ட் வால் கோயிலை சுற்றி போட்டுட்டேன். எல்லாரும் வர வேண்டாம் எல்லையா இருக்கட்டும். நீங்கள் போடணும் தான் அது இத்தனை நாள் வரைக்கும் அது போட முடியாமல் இருந்திருக்கோம் என்னமோ. அப்படி எங்கள் அப்பா ஆரம்பித்தா அது பாதியில் முடிஞ்சுட்டா என்னோட சொந்தக்காரெல்லாம் சொன்னான், இதெல்லாம் அந்த காலத்திலே ஆரம்பித்து அவா படுத்துட்டா முடியல, நீ போய் ஆரம்பிச்சிருக்கே மாமான்னு என் மருமகன் ஒருத்தன் சொன்னான். இது இப்போ சுவாமியை காப்பாற்றுண்டாப்பா, எங்கள் அப்பா முடியல ஆரம்பிச்சிடறாருன்னா பணங்காசு இல்லை, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறவா இல்லை. எங்கள் அப்பா பிரயத்தனமாக எல்லாம் செய்யணும்னு செஞ்சார் தாக்குனார். பணங்காசு ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணல, பாதியில் நின்று வருது. மண்ணில் வச்சு கட்டினா பாதியில் நின்னா மழை பெஞ்சா அந்த சேவல் போயிடுது. என்ன பண்ணுவோம், எங்கள் அப்பாவுக்கு நிறுத்தவும் முடியாது. நம்மளாம் வசதியாக இருக்கும், ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம சாமியை அப்படின்னு சொல்லி தான் அதை பெரியவாள்கிட்ட தான் உத்தரவு வாங்கிட்டேன். பெரியவா புது பெரியவாளோட வாக்கியம்தான் அது ஜெயிச்சுது. என்னோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப அழகாக உங்கள் இந்த ஊரை பற்றி உங்களோட நேட்டிவை பற்றி சொல்கிறேன். அவர் அன்னைக்குந்தான் காம்பவுண்டாக கட்டணும், கும்பாபிஷேகம் மாமண்டபம் கட்டணும், அம்பாளுக்கு மாமண்டபம் கட்டணும், குதிரைகள் நடந்து சமாளம். உங்களோட என்ன வேலை பார்த்தீங்க, நீங்கள் என்ன வேலையில் இருந்தீங்க, எந்தெந்த ஊர்லலாம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் அப்பா நான் சின்ன சின்ன கம்பெனிலாம் இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ஒன்று தான் தெரியும், அவர் ஜாஸ்தி படிக்கல, ஆனால் ரொம்ப நல்லா இது பண்ணுவேன். சத்தியானந்தனம் விடாது பண்ணணும் பார், சாயந்தரம் வெளியில் வீடு சிமத தரிசனம் பண்ணார், மகாபிரிவா, இவ்வளோதான் தெரியும் அவருக்கு. இப்போ மாதிரியா அந்த ஊரில் இருந்து உற்சவம் நடக்கிற அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா எங்கள் அப்பாவுக்கு போக தெரியாது. சம்சார குடும்பமும் போகவும் மாட்டேன். மகாபிரிவாள்னா எங்கள் அப்பாவுக்கு பைத்தியம். சாயந்தரம் சிவ தரிசனம் பண்ணுவேன். எங்கள் அப்பா போய் சிறு வேலையில் இருந்தேன். அனந்தமங்கலம்னு ஒரு கிராமம் பக்கத்தில் இருக்காங்க, திருநேத்திர தசபுஜ ஆஞ்சநேயர் அவர். அவர்கிட்ட போய் எங்கள் அப்பா பிரார்த்தனை பண்ணி வந்தால் எங்கள் அப்பாவுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம்னா ரொம்ப பெரிய மரியாதை. எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் ஆகணும். எங்கள் அப்பா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன்னாரு. எங்கள் அப்பா போய் அனந்தமங்கலம் அவருக்கு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆற்றுல வந்தேன்டா உனக்கு ரயில்வேலேருந்து உத்தியோகம் வந்திருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த அனந்தமங்கலம் ஆஞ்சநேயரோட கிருபா கட்டாட்சியும் என்னுடைய சித்தங்காத்தனுடைய கருணா கட்டாட்சியும் எங்கள் அப்பா வந்து எங்கள் குலதெய்வம்னு அவ்வளோ பக்தியாக இருந்தனாலே அவரோட ஆசீர்வாதம் நல்ல எண்ணத்துலேயும் எனக்கு ரயில்வேயில் வேலை கிடச்சிது. ரயில்வேலேருந்து நான் ஆரம்பத்தில் ஜோலார்பேட்டைங்கிற ஊரில் தான் சாதாரண ஒரு ட்ரெயின் கிளார்க்குன்னு சொல்லுவாள், அது மாதிரி உத்தியோகத்தில் தான் நான் சாதாரணமாக இருந்தேன். நான் உத்தியோகத்தில் எனக்கு எப்பொழுதுமே வந்து குழந்தையிலேருந்தே டியூட்டி கான்ஷியஸ் ஜாஸ்தி. ரொம்ப எங்கள் அப்பா சொல்லுவார், உத்தியோகம் முக்கியம், உத்தியோகம் முக்கியம். அப்பாவை பார்க்குறேன் அம்மாவை பார்க்குறேன்னு ஊருக்கு வந்துடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவார். எல்லார்கிட்டையும் சொல்லி என் பையன் ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும், என்ன வேலை சொல்லி கொடுங்கோ, நீங்கள் அடித்தா கூட நான் எங்கள் வாத்தியார்கிட்ட என்னை படிக்க விடுற போதே எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னார், நன்னா படிக்கணும், நீங்கள் என்ன அடித்து தோலை உரிங்கோ அப்படின்னார். அப்படி தான் இருந்தார். உத்தியோகத்துக்கு ஜோலார்பேட்டையில் போய் சேர்ந்தேன். அங்கே கொஞ்சம் நாளைக்கு இருந்தேன். அங்கேயும் வாங்கிட்டுலாம் வந்து என்னோடய உத்தியோகத்தில் நான் நேர்மையாக இருந்தாலும் எங்கள் பெரியவாளோட ஆசீர்வாதத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல பேர் உத்தியோகத்திலே உண்டு. எனக்கு ஒரு 1000 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணுற ஒரு இதில் தான் வரைக்கும் வந்தேன்னா, அப்புறம் இந்த கவர்மெண்ட்டு சில ரூல்னாலே எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்காத போயிடுது. ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் இருந்தனால அதில் எனக்கு சில இதில் அடைச்சி போச்சு. எங்கள் ஆஃபீஸரெல்லாம் என்னோட திறமையை பாராட்டி நன்னா செய்யணும், உனக்கு செய்ய முடியுமா ஒரு சூழ்நிலை மாறிங்க, அது காம்பன்சேட் பண்ணுறாப்புல உனக்கு வேறு வேலை கொடுக்குறேன், நீ மெட்ராஸ் வந்துருன்னு நான் என்ன ஜோலார்பேட்டில் இருந்தேன், அரக்கோணத்தில் இருந்தேன், சால்கோட்டாஸில் இருந்தேன். அப்புறம் மெட்ராஸில் ஆஃபீஸில் கொண்டு என்ன ஒரு இன்ஸ்பெக்டராக சேர்த்துண்டாப்பா ஆஃபீஸர்லாம், பிவி வைத்தீஸ்வரன்
ஒருத்தர், பிடி கோவில் பிள்ளைன்னு ஒருத்தர், எம்ஆர் ராமகிருஷ்ணன் ஒருத்தர், பிசி பாலசுப்ரமணியம். இவாளெல்லாம் எனக்கு ஒரு ஆஃபீஸரெல்லாம் இருந்தால் கூட நான் அவளெல்லாம் என்னோட குலதெய்வம் மாதிரியாவே நானும் வாடிச்சேன்னு அவளோட ஆசீர்வாதத்தையும் கைட்லைன்ஸ்லேயும் எனக்கு ஒரு நல்ல போஸ்ட் தான் கொடுத்தா. நான் ஆஃபீஸ் உள்ளபடி ப்ரொமோஷன் ஆகி ஆசிரியர் என்ன எனக்கு ஒரு சிந்தனை இருக்கணும், அதை வந்து நான் சபார்டினேட் லெவல்லையே இருக்கும்படியான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தா நானும் சின்சியராக இருந்தேன். பல அவார்டெல்லாம் வாங்கினேன். உத்தியோகத்தில் மெட்ராஸ்லேயே ஒரு டென்யூர் போஸ்ட்டுன்னு 3 வருஷம்தான் இருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் அது எங்கள் சித்தங்காரதானம் கருணாடாச்சாத்தாலையும் பெரியவா இவாளெல்லாம் ஆஃபீஸரெல்லாம் என்னோட உத்தியோகத்தை நேர்மையாக பாராட்டலான்னு நான் பல ப்ரமோஷனில் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்ததுனாலும் அந்த 3 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் 14 வருஷம் இருந்தேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு கண்ட்ரோல் வரும்போது இவாளெல்லாம் எழுதுவா. இது மாதிரியே எழுதி நான் 14 வருஷம் வச்சு நல்ல ஸ்திதி இதெல்லாம் கொண்டு வச்சா எங்கள் அப்பா. அது பெரியவாளோட அனுகிரகம் இருந்தால் ஒவ்வொரு இதுவும் போதும் மகாபெரிவா இருக்கிற போது, மகாபெரிவா சோலாப்பூர்ல இருக்கிற போது நேர போய் வாங்கி வந்திருக்கேன். இன்னும் வடக்கே இருந்த சதாரால இருக்கிற போது எங்க நினைச்சா பெற்றது முன்னெல்லாம் நான் அப்படிதான். எனக்கு பேசின் பிரிட்ஜில் சென்ட்ரல் யார்டு இல்லை. நான் கொஞ்சம் நாளைக்கு வேலை பார்த்தேன். பேசின் பிரிட்ஜ் இது உத்தியோகத்துக்கு காலையில் நான் 7 மணி டியூட்டிக்கு போவேன். டியூட்டி போகும்போது மனசு சரியில்லைன்னா பேசின் பிரிட்ஜில் போய் திருப்பதி ட்ரெயினில் ஏறி திருப்பதி தரிசனம் பண்ணி போடுவேன். காஞ்சி மகாபெரிவாளை பார்க்க போடுவேன். இப்படிலாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ கல்யாணம் ஆயிடுதா? அப்போ கல்யாணம் ஆயிடுது இல்லை. இப்போ அப்போ மாமியும் உங்களை எல்லாத்துக்கும் நீங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு? ஆமாம், மாமி எல்லாம் அந்த காலத்தில் அவள்லாம் வந்து ரொம்ப ஒரு கடக்கொடக்கமாகவும் இதாகவும் இருந்ததுனாலையும் அந்த ஒரு சத்காரியங்கள் ஈடுபாடு அவளுக்கும் ஜாஸ்தி இருந்ததுனாலேயே என்னோட இதுக்கும் இடைஞ்சலாக இருந்ததில்லை. எனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாள் வேண்டி எனக்கு இடைஞ்சலும் கிடையாது. அவளால் அல்ல இது மாதிரி வல்லேன்னு தெரியுது தான் இருக்கு. என் குழந்தைகள்லாம் பிறந்த போதும் மகாபெரிவாள பாதத்தில் தான் எல்லாரையும் கொண்டு போட்டேன். சதாராவில் போகும்போது இருட்டில் எல்லாம் பெரிய கொள்ளைகள்லாம் நடக்கிற இடக்கும் பெரியவாளை பார்க்க போனேன். அந்த சமயத்தில் நான் இந்த கும்பிருட்டில் ஒருத்தர் அழிச்சுன்னு போனேன். எல்லாம் பெரியவாளோட அனுகிரகத்தில் தான் அது மாதிரியெல்லாம். உங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்லுங்கம்மா. நீங்கள் தினமும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது? நான் வந்து உத்தியோகத்தில் இருக்கிற வரைக்கும் உத்தியோகம் சீக்கிரம் எழுந்திருக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், சாப்பிடணும், கிளம்பி ஆஃபீஸ் போய்ட்டு சாயந்தரம் வருது சந்தியாவந்தனம் பண்ணுறது, கோவிலுக்கு முடிஞ்சால் போகிறது, இல்லாட்டா ஏதாவது இருக்குது, இப்படியும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பிரதோஷத்தை அன்றைக்கி மாத்திரம் ஆஃபீஸில் இருந்தால் எனக்கு இருப்பே கொள்ளாது. அது ஒரு விதத்தில் தப்பானது தான். ஏன்னா ஐ ஷுட் பி லாயல் டு பாயில் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரதோஷத்தை அன்றைக்கி மாத்திரம் எனக்கு இருப்பே கொள்ளாது. அங்கே இது என்ன பண்ணுறதுன்னு இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி திருட்டு தினமாகவும் ஏதோ வந்து நான் கோவிலுக்கு மாத்திரம் இந்த பிரதோஷ டயத்துக்கு வந்துடுறது ஆஃபீஸுக்கெல்லாம் தெரியாது. அதனால் காம்பன்சேட் பண்ணி வேறு இன்னும் கொஞ்சம் எடுத்து பண்ணிடுறது. ஆமாம், உத்தியோகத்தில் என்னோட வேலையில் குறை வைக்கிறாப்புல கேட்கவே முடியாது எந்த ஆஃபீஸில். அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். ஐ வாலண்டியர் மை செல்ஃப். இன்னொருத்தர்கிட்ட வேலையை வாங்கி எடுத்து போட்டு செய்வேன். நான் இப்படி செய்யணும்னு கைட் பண்ணுவேன். அதனால ஆஃபீஸ் எல்லாமே சொல்லுவேன். யாராலும் புதுசாக ட்ரைனிங் ஈனிங் வந்தால் எங்கிட்ட தான் எடுத்து போடுவேன். அதனால அந்த பிரதோஷத்துக்கு மாத்திரம் போயிட்டு இருந்தேன். ரிட்டையர் ஆனப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அதில் இதுக்கப்புறம் நான் கூடி வரைக்கும் 4 மணிக்கெல்லாம் 4:30க்கெல்லாமே முழிப்பு கொடுத்துரும். எனக்கு வந்து சூரியோதயத்துக்குள்ளே ஸ்நானம் பண்ணிடணும். அது தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் தாப்பனார் சொல்லி கொடுத்து சூரியோதயத்துக்குள்ளே எழுந்திருக்கணும், ஸ்நானம் பண்ணணும்னு சொன்னார் எங்கள் தாப்பனார். அதனால் சூரியோதயத்துக்குள்ளே ஸ்நானம் பண்ணிடுவேன். ஸ்நானம் பண்ணிட்டு காலையில் இந்த சுந்தரகாண்ட பாராயணம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டேன். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணங்கிறத 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். சுந்தரகாண்ட பாராயணத்தாக இருக்கும். 4:30 மணிக்கு எழுந்துட்டோன்னா ஸ்நானத்தை பண்ணுவேன், சந்தியாவந்தனத்தை பண்ணுவேன். இந்த ஆஞ்சநேய கோயிலுக்கு போய் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட தவறுறது கிடையாது. சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போயிடுவேன். எனி காஸ்ட் சாயிரட்ச தீபாரணையை பார்க்கணும். எனக்கு இன்றைக்கி சும்மா இதில் சுந்தரகாண்ட பாராயணம் முடிச்சேன்னா இந்த பெருமாளுக்கு மணி அடிக்கிறது இதே நான் செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால் நான் தான் நம்ம ஆஞ்சநேய கோயில் எல்லாம் செய்வேன். நான் வந்து என்னை பார்த்தாலே அவளை ஒதுங்கி இங்கே இருக்கிற ஆதம்பாக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் அங்கே தான் அங்கே பாராயணம் வச்சுட்டு இருந்தேன். சாயந்தரம் 5:30 மணிக்கு சிவன் கோயிலுக்கு போயிடுவேன். அங்கே பிரதோஷம் எனி காஸ்ட்டு 3 மணிக்கே போயிடுவேன். நாங்கள் பிரதோஷத்தில் ஈடுபாடு ஜாஸ்தி எனக்கு. எந்த கோயிலும் பிரதோஷம் நடுப்புற US 2 தடவை போயிட்டு வந்தேன். அப்போ கூட என் பிள்ளை எனக்கு பிரதோஷத்துக்கு மிஸ் ஆகாமல் கோயிலுக்கு அழிச்சுன்னு போயிட்டு இருந்தான். பிரதோஷத்தை 264 பிரதோஷம் தொடர்ச்சியாக விடாமல் தரிசனம் பண்ணியிருக்கிறேன். பாக்கியத்தை கொடுன்னு தான் நான் கேட்டுருக்கேன்.
நடுப்புற கூட ஒரு விருத்தி வந்துடுது. அப்போ கூட எனக்கு மனசு கேட்கல, விருத்தி தானேன்னு சொல்லி கோயில் வாசலில் போய் நின்று பிரதோஷம். இது வரைக்கும் எந்த தடங்களும் வந்தது இல்லை எனக்கு. ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அபூர்வமாகவும் அந்த பிரதோஷத்தை எனக்கே இப்போ அன்னி பூரா எனக்கு நான் எந்த வேலையும் ஒதுக்கிடுறது. சரி, பிரதோஷம் ஒன்று தான் மனசில் இருக்கும். பாம்பேல இருந்து 10 வருஷ காலம் இருந்தபோது பிரதோஷம்னா கார்த்தால 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பி தாதர் போய் புஷ்பங்கள்லாம் வாங்கி வந்து சுவாமிக்கு என்னென்ன அபிஷேகத்துக்கெல்லாம் தயார் பண்ணி நானே எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு சிஸ்டத்தை அங்கே வைக்கணும். ஏன்னா நார்த் இந்தியனாவா இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுவேன், அப்படி பண்ணக்கூடாது, பெரியவா அனுகிரகம் பண்ணிக்கனாலும் நம்ம பிரதோஷம் மாதிரியே பண்ணணுங்கிறதுக்கோசரம் அங்கும் ஒரு சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி இது பண்ணி சுவாமிக்கு அலங்காரம் நான் தான் பண்ணுவேன். அபிஷேகம்லாம் ஒரு இதாக வச்சு பண்ணிவிடுவோம். அபிஷேகம் அவங்க பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாலா? அபிஷேகத்தை அப்போ அதான் அங்கே மார்வாடி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் இது மாதிரியா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அங்கே இருக்கிறவாள்லாம் ஒருத்தரும் ஒத்துக்கல, நீ போய் பாருன்னு என்ன சொன்னேன். அப்புறம் நான் போய் தபாரணம் கேட்டக்கூடாதுங்கிறதுக்கு, ஏன்னா நான் வந்து புது பிரிவாளை கேட்காம எந்த காரியத்திலையும் இறங்குறது கிடையாது. அதனால் அவளை போய் கேட்டேன், நீன்னு செஞ்சு பார்க்க மோதி பாரு, அவள் சொன்ன பராருன்னா மோதினேன். அவனு சரின்ட்டான், என்ன பண்ணணும்னா பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பெரியவா மாத்திரம் ஒன்று சொன்னான், அவனோட மனசு போக்குலேயே போய் நடத்திங்கோ, இல்லாட்டா அவன் வேண்டாம்னு சொல்லிட்டான்னா கஷ்டமாட்டுமோன்னு. அதனால அவனை அனுசரிச்சுட்டே போய் பிரதோஷத்தை இன்னும் நடந்துட்டு இருக்குது. அது ருத்ர ஜபம் அதை சொல்லி அபிஷேகத்தை பண்ணுவான், 3 நாள் ஆவர்த்தி சொல்லுவா. அபிஷேகம் எல்லா ஐட்டமாக நான் எடுத்து வச்சுருப்பேன். 1 மணிக்கே போயிடுவேன் அங்கே. நான் 1 மணிக்கே போய்ட்டு பஞ்சாமிரதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பேன். அங்கே மலையாளிஸ்லாம் வருவா, வந்து ஹெல்ப் பண்ணுவான். எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வந்து பணங்கள்லாம் இருப்பில்லாத எப்படி பார்க்கணும், அதுக்கு வேண்டிய வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் கொடுத்து அபிஷேகம் ருத்ரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி வாத்தியார் வந்துடுவார். அப்புறம் நான் உள்ள வந்து தொடச்சி கொடுத்து அலங்காரம் சுவாமிக்கெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி வஸ்திரங்கள்லாம் அவங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் அவனே வாங்கி சொல்லி கொடுத்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன். அப்புறம் குருக்களுக்கு போய் தீபாவளிலாம் பண்ணிட்டுவேன். அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா எல்லாரும் வருவா, மாமா இவ்வளோ தூரம் எல்லாம் நடக்கிறதே சொல்லுவேன். இது பாம்பேல இருக்கிற கோவிலா, சிவன் கோவிலா இல்லை வேற? ஆமாம், பாம்பே கோரேகான் ஈஸ்டில் ராதாகிருஷ்ண மந்திர்னு இருக்கு. அங்கே என்னோட அங்கே கோவிந்த ராவ்னு ஒருத்தர் அவரை தான் அதுக்கு ஆரம்பத்துலேருந்து அவர்கிட்ட தான் இருந்தேன். நானும் இப்படி சர்வீஸ்லாம் பண்ணலாமேங்கிற வருஷம் அவரோட சேர்ந்துட்டேன். அவர் எனக்கு ஒரு ஃபுல் இது கொடுத்துருந்தார். ஏன்னா கொஞ்சம் அவர் வயசானவர், நம்ம கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் தெரியுறதுங்கிறதுனால எனக்கு ஃபுல் பீரியடும் கொடுத்து எல்லாத்தையும். பெருமாளுக்கு பவித்ரோத்சவம் வருஷம் நடக்கிறது, 4 நாள் நடக்கும். இந்த பவித்ரோத்சவத்தெல்லாம் கொஞ்சம் இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணி சீரியஸ்னால அந்த மார்வாடிக்கு எங்கிட்ட கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வந்ததுனால தான் அந்த பிரதோஷத்தை எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணினான். அதனால இப்பவும் பவித்ரோத்சவத்துக்கு எனக்கு அடிக்கடி கூப்பிட்டு வந்து வருஷம் நான் பவித்ரோத்சவத்துக்கு போகிறேன் இங்கேருந்து. அது வந்து ஐப்பசி ரோகிணி மிருகசி நட்சத்திரத்தில் வரும். கோரிகானில் நடக்கிறது அது. ஆமாம், கோவிலில் கோரேகான் கோகுல்தம்ங்கிறது இந்த கோவில் பெரிய கோவில் இருக்கு. அந்த மார்வாடி தான் நடத்துகிறார், ரொம்ப நன்னா நடத்துகிறார். இந்த பிரதோஷத்தை அப்படின்னு இருக்கேன். டெய்லி பிரதோஷத்துக்கு போவேன். சாயந்தரம் ஆற்றுக்கு சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிடுவேன். வந்த உடனே கட்டிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பகலில் கூடிய முன்னெல்லாம் பகலில் படுக்கிறதே கிடையாது. பகலில் படுக்கக்கூடாதுன்னு பாருங்க அப்பா. பகலில் முன்னெல்லாம் படுக்கிற வழக்கமே இல்லை. இந்த மாதிரி இந்த சேரில் உட்காந்து பேர வைப்போம், அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நாள் படுக்க வேண்டியது. சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட வேண்டியது, குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு 9 மணிக்கு படிச்சுன்னு. இதுதான் சார் என்னோட இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. உங்களோட குழந்தைகள் பற்றியும் உங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் அவளை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். என் ஃபோர் ஃபாதர்ஸ் எங்கள் தாத்தாவை நான் பார்த்ததில்லை. எங்கள் சின்ன தாத்தாவோட தம்பி அவர் தான் என் நிர்வாகம். ரகுபதி காப்னாமலங்க ரகுபதி மகாபரிவாள்கிட்ட ரொம்ப இது உண்டு. பெரிவாள் ரகுபதினு மகாபரிவாளே கூப்பிட்டு நான் எல்லாம் படித்திருக்கேன். அந்த ரகுபதி தாத்தா தான் எங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் கைட்லைன் மாதிரியே. எங்கள் அப்பாவும் சித்தப்பா என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுலாம் இல்லாமல் ரகுபதி தாத்தா எங்கள் பாட்டி அவள் தான் எங்களெல்லாம் ஆளாக்கி விட்டு நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் ஒரு குலதெய்வத்துக்கு எங்கள் ஊரில் இருக்க ஒரு எப்படி ஆர்வமாக கவனிக்கணும், பெரியவாள்கிட்டலாம் எப்படி நடந்துக்கணும், காஞ்சி பெரியவாளுடைய ஈடுபாடு எப்படி இருக்கணுங்கிறதுலாம் நாங்கள்லாம் தெரிஞ்சிருந்தோன்னா அதுக்கு மூல காரணம் ரகுபதி தாத்தாவும் எங்கள் தகப்பனார் அவர் தான். அதான் முன்னையே சொன்னேன், எங்கள் தகப்பனாருக்கு வேறு ஒன்றும் தெரியாது. இப்போ மாதிரியா நவக்கிரக கோவிலுக்கு போகணும், திருச்செந்தூர் போகணும், அதெல்லாம் போனோம். எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. மகாபரிவாள் சிவன் சரிசனம் சாயந்தரம் செஞ்சான். அவள் அது மாதிரி எங்களுக்கு தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்து அப்படி தான் வந்தோம். எங்கள் முன்னோர்கள் பற்றி அதான் சொல்லி
எங்கள் குழந்தைகள்லாம் வந்து எனக்கு 2 பொண்ணும் ஒரு பிள்ளை. பெரிய பொண்ணு முத்துலட்சுமின்னு பேர். அவன் என்னோட ஒன்னோட தங்க பிள்ளைக்கே கொடுத்துருக்கேன், மாப்பிள்ளைக்கு. அடுத்த வீடே அது. அவர் வந்து டேப்லெட்ஸ் இந்தியாவில் ஜிஎம்மாக இருக்கார். 2வது பொண்ணு கிருஷ்ணகுமார்ன்ட்டு மாப்பிள்ளை, அவர் ஆக்சிஸ் பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். அவளுக்கு குழந்தைகள் உண்டு. இவளுக்கு பெரியவா இன்னும் அனுகிரகம் பண்ணல. இவளுக்கு வயசு 45 ஆயிடுது. என் பையன் விஸ்வநாதன்னு பேர். ரொம்ப சத்புத்திரம் தான் என்னோட. நான் பெருமையாக சொல்லிக்கல. பெரியவாளோட காரணம் என்னன்னா, அது சத்புத்திரனாக இருக்கிறதுக்கு காரணம் இவ பிள்ளைய பிரசவத்தில் அங்கே இருக்கிற போது நாங்கள் பெரியவாள் தரிசனத்தில் காஞ்சிபுரம் மடத்தில் இருக்கோம். நான், என் தகப்பனார், என் தாயார் 3 பேரும் அங்கே பெரியவா தரிசனத்துக்குன்னு அங்கே போயிருக்கோம். இவளுக்கு பிரசவ வழியை எடுத்துருக்கு. நாங்கள் அங்கே இருக்கோம். பெரியவா எங்களை கூப்பிட்டு பிரசாதத்தை கொடுத்து நீங்கள் கிளம்புவோன்ட்டா எங்களை வாங்கின்னு வந்துவிட்டோம். அது எங்கள் அப்பாவுக்கு என்னமோ தெரியல, அது கிளம்புறதுக்கு இஷ்டம் இல்லை, என்னமோ நாங்களாம் ராத்திரி அங்கேயே படுத்துனுட்டோம். வெடிகாலத்தால் கிளம்பி அப்போ வந்து அந்த வாயில் காப்போன்னு இருக்கார, அவர் இப்ராஹிம்னு பேர் அவருக்கு, சங்கர மடத்தில். அவர் தான் வாயில் காப்போம். ஜெய சங்கரன்னு அவர் மடத்தில் ராத்திரி பூரா இருன்னு இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு கோபம், இப்போ அடுத்த இது வேற என்ன தூக்கம் வரல. இவ விளையாண்டு காமிக்கிற போது இவளுக்கு ராத்திரி 10 மணிக்கு பிரசவத்துக்கு போன்லாம் கிடையாது, கம்யூனிகேட் பண்றதுக்கும் வசதி கிடையாது. பெரியவாளும் ஆனா ராத்திரியே பிரசாதத்துக்கு கிளம்புவோன்ட்டாங்க எங்க அப்பா. ஆமா, எங்கள் அப்பாவோ கிளம்பல, இங்கே கிளம்புற, நாங்களாம் அங்கேயோ கொண்டிருக்கோம். வெடிக்காலத்தால எழுந்துட்டு எங்கள் அப்பா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலான்டா அப்படின்ட்டா. அதுக்குள்ளேயே அந்த பக்கம் ஏதோ இன்னும் போகலையா நீ அப்படின்னு போயிட்டு இருக்கா. உடனே எங்க கிளம்பி வந்துவிட்டோம். அது என்ன இன்சிடென்டலா அப்படின்னாக்க, இவளுக்கு பிரசவம் ஆயிடுது. வெடிக்காலத்தால 2 மணிக்கோ 1:30 மணிக்கோ பிரசவம் ஆயிடுது. அது 10 மணிலேருந்து சிரமப்பட்டு இருந்தது. அதனால பெரியவா அதனால கிளம்புன்னு சொல்லிட்டாப்பட்டு வந்துவிட்டா. எங்கள் அப்பா அந்த சமயத்தில் காசிக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தார். காசிக்கு போயிட்டு வந்ததுனால என் பையனுக்கு விஸ்வநாதன் பேரை வச்சார். அந்த பெரியவா மகாபெரியவாளர் அனுகிரகத்தில் அந்த பையன் போகிறதுனால அவன் சத்காரியத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டு. இப்போ நான் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாகவும் 2 பேருக்கு தெரியிறாப்லேயும் நான் நடந்துப்பேன். அது என் சுபாவம் போயிடுது, அப்படி நடந்துக்கூடாதுன்னு கூட சில பேர் சொல்லுவா. என்னோட பாலிசினா எல்லாரும் இது மாதிரி ஆர்வமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரம். என் பையன் வந்து அதெல்லாம் ரொம்ப படாடம். ஆனால் ரொம்ப சத்புத்திரன். வெளிநாட்டில் இருக்கிற பெரியவா அனுகிரகத்தில் அவனுக்கு 2 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. என் மாட்டு பொண்ணும் ரொம்ப சத்காரிங்க, ரொம்ப விஷயம் தெரிஞ்சோம், எல்லா லாங்குவேஜ் தெரியும். அவளுக்கும் வந்து ஸ்ரீருத்ரம் சமகம் எல்லாரும் மனப்பாடம் உண்டு. அவளுக்கும் ஸ்ரீயாக இருந்தால் கூட, ஏன்னா அவள் தாப்பினாரெல்லாம் அதே மாதிரியா வந்தவள். நான் பிரம்மச்சாரின்னு சொன்னேனே, அவர் தாப்பினார் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிட்டார். வாக்கிய சித்தவா பெரியப்பாலாம் கல்யாணம் பண்ணிக்கல, அத்தைகள்லாம் கல்யாணம். அவள் அது மாதிரி வந்ததுனால அவளுக்கும் ஸ்ரீருத்ரம் சமகம் எல்லாம் என் மாட்டு பொண்ணுக்கும் தெரியும். பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி ஜாஸ்தி அவளுக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாத்தையும் அது பாடத்தெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம். என்ன நடுப்புற வந்து 3ஆம் வருஷம் அவள் வந்திருந்தா இங்கே உபநயனம் பண்ணணுன்ட்டு. 9 வயசுல என் பேரனுக்கு உபநயனம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட அழிச்சுன்னு போனோம். அவளை வந்திருந்தா பெரியவாள்கிட்ட போய் உபநயனம் பண்ணோம். 9 வயசு ஆகுது அப்படின்னு பண்ணுங்க அப்படின்னா. எங்கே இருக்கான்னு சொன்னால் உடனே அனுமான் சாலிசா சொல்ல சொன்னான் என் பேரனை. 9 வயசு புது பெரியவாளுக்கு அனுமான் சாலிசா. சரி, இவனுக்கு 9 வயசு, அவன் தங்கைக்கு பேத்திக்கு வந்து 4 வயசு 6 வயசு. அவன் மக்கா 2 பேரும் அனுமான் சாலிசா ஃபுல்லாக சொன்னான். புது பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ குழந்தைகள் அனுமான் சாலிசா இவ்வளோ பெருசு. அதான் பெரியவாள்கிட்ட சொன்னேன், எல்லாம் மாட்டு பொண்ணு அனுகிரகம் அவள் தான் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் செய்கிறா. எங்கே இருக்கான்னா யூஎஸ்ல இருந்துட்டு இவ்வளவு பாடம் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. பெரியவா அனுகிரகத்தில் இவாளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்டான்சர்ஸ் காலேஜ் நடத்துறது, ஸ்லோவா காசு நடத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெரியவா அனுகிரகம் பண்ணா. பெரியவா அனுகிரகத்தில் அவனுக்கு பூனெல்லாம் போட்டுது. அவனுக்கு பூனல் போட்டுக்கிறதுக்கு முன்னாடியே சந்தியாவனெல்லாம் பாடம் ஆனோன்ட்டு இங்கே வந்துட்டு உடனே பண்ணால் பாடம் ஆகாது படிமேன்ட்டு அவரோட பெரியப்பா ஃபோன்லேயே தினமும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் மந்திரத்தெல்லாம். அதனால சந்தியாவனம் பண்ணிட்டு இன்னும் பண்ணிட்டு இருக்கான். புது பெரியவாளோட அனுகிரகம் தான் அது. அதான் குழந்தை அவளுக்கு சௌகரியமாக இருந்துட்டு. ஸோ உங்கள் ட்ரெடிஷன் படி தான் உங்கள் குழந்தைகள் பேரன்கள் எல்லாமும் வந்துருக்கா. நீங்கள் அதில் ஒரு எதுவும் சந்தேகம் இல்லாத மாதிரி தான் இருக்குது சொல்ல போனால். ட்ரெடிஷன் வந்து 50% தான் நான் சொல்லுவேன். ட்ரெடிஷனுக்கு ஃபுல் கொடுத்துட முடியாது. ட்ரெடிஷன் அப்படி தான் பேசிக்.
அது சுற்று வட்டாரம் மகாபெரிவாளோட கருணாகடாட்சம், புது பெரிவாளோட கருணாகடாட்சம், பாலபெரிவாளோட கருணாகடாட்சம் இருக்கிறதுனால தான் உருவீகம் பேஸ் அது ஆரம்பத்தில் இருக்குது. வந்து நடுப்புற போகிறதெல்லாம் இதாக இருந்தால் கூட அதை நீடித்து கொண்டு வரும் ஒரு சூழ்நிலையும் இதெல்லாம் வேண்டுவது பெரியவாளோட கருணாகடாட்சம் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது அப்படியே பிரார்த்தனை நீடிச்சுட்டு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் இப்போ பேரன்கள் பேத்திகள் பிள்ளைகள் பொண்ணெல்லாம் வந்து இந்த புராணத்துலலாம் இஷ்டம் இருக்கா அவளுக்கு? புராணத்திலாம் என் மாட்டு பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம் உண்டு, ரொம்ப நம்பிக்கை உண்டு. என் பையனுக்கும் எல்லா புராணங்கள்லாம் உண்டு, நடந்திருக்கு, எல்லாத்தையும் நம்பிக்கை உண்டு. பொண்ணுங்களுக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. 2 பொண்ணுங்களுக்கும் எல்லாத்துலேயும் நம்பிக்கை உண்டு. நினைக்கும் கோயிலுக்கு போகிறது உண்டு, அந்த பழக்கம்லாமும் இருக்கு. எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. நான் இப்போ யூஎஸில் போயிருந்த போது என் பையன் வந்து 1000 வேலைகள் இருந்தாலும் இதாக இருந்தாலும் எனக்கு பிரதோஷத்துக்கு விடாத அழிச்சுன்னு போவான். அவங்க கொஞ்சம் வேலை இருக்குது கீழே இருக்குன்னா கூட மாட்டு பண்ண நான் அழிச்சுன்னு போகிறேன்னு என்ன அழிச்சுன்னு போயிட்டு சுயநலம்தான். என்னோட பிரதோஷத்துக்கு அழிச்சுன்னு போனாங்கிறதுக்கோசரம் நான் சொல்லக்கூடாது. ஒரு புண்ணிய காரியத்தில் உடச்சாகிறதுக்கு அவளுக்கு துணையாக இருந்தாலேன்னா அவளுக்கும் ஈடுபாடு உண்டு. சுவாமி கோயிலுக்கெல்லாம் போகிறது உண்டு. பெரியவாளெல்லாம் பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு அப்படிங்கிற குழந்தைகளை நான் வளர்த்துருக்கேன். அவளுக்குலாம் இப்போ பேரன் பேத்திகளுக்கெல்லாம் எப்படி பேர் வைக்கிறது? உங்க ஃபோர் ஃபாதர்ஸ் அவா பேர் அது மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லை எப்படி? அதே தான் சம்பிரதாயம். எங்கள் அப்பா வந்து நாங்கள் 8 பேர். எங்கள் அப்பாவுக்கு தான் சிவன் உயிர், மகாபிரிவான உயிர்னு சொன்னால் அதே மாதிரியே எங்களுக்கு 8 பேருக்கு சங்கர சுரூபமாக தான் பேரை வச்சார். என் பேர் மகாலிங்கம் சர்மா, மகாலிங்க சர்மா. என் தம்பிக்கு அடுத்தது பாலசுப்ரமணிய சர்மா, அதுக்கு அடுத்ததுக்கு சாம்பசிவ சர்மா, அதுக்கு அடுத்தது அகோரமூர்த்தி சர்மா, அதுக்கு அடுத்தது பால முகுந்த சர்மா, அதுக்கு அடுத்தது லக்ஷ்மி நாராயண சர்மா, அதுக்கு அடுத்தது ரகுபதி சர்மா, அதுக்கு அடுத்தது சங்கரன் சர்மா, சங்கரநாராயண சர்மா. எல்லாம் சிவஸ்வரூபமாக தான் எங்கள் அப்பா எல்லாருக்குமே பேர் வச்சுருந்தேன். அதே மாதிரி தான். அதே மாதிரி என் தங்கைகளுக்கு பெரியவளுக்கு வந்து பிரகசுந்தர குஜாம்பிகை, திருடமருத்தூர் அம்பாள் சுவாமி பேர், எனக்கு மகாலிங்க சுவாமி பேர். என் பெரிய தங்கைக்கு பிரகசுந்தர பிருகோஜாம்பாள், அடுத்தவருக்கு சிவகாமி, திருக்கடையூர் அம்பாளோட சிவகாமின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் நடுப்புற 2 பேர் காலாயிட்டா காவேரின்னு ஒரு பேர் வந்து சுந்தரின்னு அது 2 காலம். அதனால இந்த சிவஸ்வரூபத்திலும் பக்தி ஜாஸ்தி. எங்கள் தாத்தாக்கள் பண்ணி கொடுத்தல எங்கள் அப்பா அதை ஃபாலோ பண்ணார். எங்கள் அப்பா அது எல்லாருக்குமே அந்த மாதிரி பேரை தான் வச்சார். ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் இப்போ பேரன் பேத்திகள் வரைக்கும் சொல்லியிருக்கேன். அவளுக்கு இப்போ இப்படிலாம் இருந்தா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுமா? அதை பற்றிலாம் எல்லாருக்கும் தெரியும். அப்பப்போ சொல்லுவேன், எங்கள் குடும்பத்திலே எனக்கு தான் எல்லாம் தெரியும்ட்டு. அவளும் வந்து அண்ணா கேட்டால் தெரியும்னு எங்கிட்ட செய்வா. இது பேச்சு வாக்கில் இருந்துடக்கூடாது, தெரியுதுன்னுங்கிறதுக்கோசரம் இந்த பையன் நான் வந்து இப்போ ஃபேமிலி ட்ரீ போட்டுட்டேன். எங்கள் கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொள்ளு தாத்தாக்கு என்ன 6 பிள்ளைகள் பொண்ணுகள், தாத்தாக்கு என்ன பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு என்னென்ன பிள்ளைகள், யார் என்ன சமாச்சாரம் எங்க இருந்தா என்ன அப்படிங்கிறது ஒரு இதெல்லாம் போட்டு இப்போ கொஞ்ச நாள் அது எல்லாருக்கும் நான் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் கொள்ளு தாத்தா அவளோட வழிமுறை சரியில்லைன்னா இவ்வளோ தூரம் நாங்களாம் வந்திருக்க முடியாது. அவளெல்லாம் மறக்கக்கூடாது. ரொம்ப முன்னாடியே வந்து உங்களோட நேட்டிவ் பற்றி சொன்னேன், வில்லேஜை பற்றி. அதில் ஏதாவது ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா அவங்க அந்த நேட்டிவ்ல காவேரி பூம்பட்டினம்ங்கிற இடத்துல? ஏதாவது ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் இல்லை மத குருமார்கள் யாராவது அங்கே வந்திருக்காளா அந்த இடத்துல? பெரியவா அடிக்கடி வந்திருக்கா, கேம்ப் பண்ணியிருக்கா. நாங்கள் குழந்தைகளாக இருந்திருக்க போதும் வந்திருக்கா. ஒருத்தர் எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் காவேரி நடுப்புற சங்கமாறு சமுதிரத்தில் காவேரிக்கு தென்னண்ட பக்கம் வானகிரின்னு அக்ராரம், காவேரிக்கு வடவண்ட பக்கம் பழைய அக்ராரம், புது அக்ராரம். நாங்கள் இருக்கிறது புது அக்ராரம். ஒரு தடவை மகாபெரிவா வந்து காவேரிக்கு வடவண்ட தென்னண்ட இருக்கிற வானகிரிக்கு வந்திருந்தா. நம்ம ஊரில் அப்போ எங்கள் அக்ராரம் வந்து கிட்டத்தட்ட 100 பிராமணால் இருந்தது அந்த காலத்தில். 100 பிராமணால் இருந்தது. நாங்கள்லாம் மார்கழி மாத பஜனை நாங்கள்லாம் வந்து கொண்டாடுவோம். ஒரு திருவாதிரைன்னா நானே வந்து வீடு எல்லா வீட்டு வாசல்லையும் வந்து அவள்கிட்ட சொல்லி தோரணம் நானே போய் கட்டுவேன். ஃபிசிக்கலாக பஜனை எல்லாம் பண்ணணும். ரொம்ப பேர் என்ன பாகவதாள்லாம் கூட்டு இது வைக்கணும்.
திவ்யநாமம் பண்ணி இதெல்லாம் பண்ண ராதா கல்யாணம் இப்படிலாம் ரொம்ப ஆர்வமாக பண்ணுவேன். வீடு வீடாக தோரணம் கட்டி எல்லாம் செய்வேன். பஜனை மாறி மாதம் 30 நாளும் பஜனை பண்ணினா இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அகராரம் அது. நாளடைவில் இப்படியே எல்லாரும் உத்தியோகம் இதுங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் கிராமம் இப்போ அகராரம் கொஞ்சம் பிராமணாலே இல்லாத 4-5 பேர் தான் இருக்கா. இருந்தால் கூட நம்ம வளர்ந்த பூமி இருந்த கிராமங்கிறதுனால தான் நான் அந்த சிவன் கோயிலில் அங்கே இந்த கும்பாபிஷேகம்லாம் எடுத்து செஞ்சு கிராமத்தெல்லாம் அணைச்சிட்டு போய் எல்லாம் செஞ்சேன். அங்கே அப்பேற்பட்ட அந்த மகாபெரிவா வந்து அந்த காவேரிக்கு அக்கறை தங்கியிருந்தா நம்ம அக்ராரத்தில் இருக்கிறவாள்லாம் போய் அவளை நம்ம அக்ராரத்துக்கு இன்வைட் பண்ணணும்னு போனா மகாபெரிவாள்கிட்ட. அப்போ எங்க ரகுபதி தாத்தா இருந்தார். மகாபெரிவாள் தரிசனம் பண்ணிட்டு அப்போ சம்மர் அல்லது காவேரி கடந்து தான் அந்தன்ன போகணும். நான் வந்து சிறு குழந்தை அப்போ நான் பெரியவாள்கிட்ட அபிஷேகம் பாடுறதுக்கு காணையில் போய் நான் முன்னாடியே உட்காந்துட்டேன். எங்கள் தாத்தா சிவ பூஜை எல்லாம் வருது, இந்த பஜாட்சர பூஜை அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா தரிசனத்துக்கோ காவேரிக்கு வரபோது அந்த காவேரியில் கிடக்கிற போது சம்மரில் அந்த சூடு தாங்காத அங்கே மரத்தில் எங்கள் தாத்தா மயக்கு விழுந்துட்டா. அது மகாபெரிவாளுக்கு வந்து ஞானோகத்தில் எப்படி தெரிஞ்சதோ இல்லைடா, அங்கே ரகுபதியை விழுந்துட்டான் போய் அழிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லி ஒரு மடத்துலேருந்து ஒரு வண்டியை கட்டி அடிச்சு எங்கள் தாத்தாவை அங்கே அழிச்சுன்னு வந்தான்னு சொல்கிறது உண்டு. அப்போ இருக்கிறவெல்லாம் பெரியவாளை நம்ம அக்ராரத்துக்கு வரவழைக்கணும்னு. அப்போ பெரியவா ஏதோ ஒரு சம்பிரதாயம் ஒன்று வச்சுட்டு இருந்திருக்கா. அப்போ என்ன பண்ணிட்டா, அது அந்த சம்பிரதாயம் என்னங்கிறது எங்களுக்கு ஒத்துருக்கோம். அப்பாவெல்லாம் வாழ்க்கை நான் குழந்தையா அதை கூட பெரியவாளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. பெரியவா சொல்லி கேள்வி நான் சொல்கிறேன். இப்போது அவள் ஒரு தடவை இப்படியெல்லாம் இவாளெல்லாம் இன்வைட் பண்ணுற ஆளுங்கிறதுக்கோசரம் பெரியவா என்ன பண்ணால் அந்த வானகிரி காவேரிக்கரை ஓரமாகவே நடந்து போனால் சமுத்திரம் ஜாயின் ஆகிடும். அதனால் அவள் காவேரிக்கரை ஓரமாகவே நடந்து போய் சமுத்திரத்தில் ஸ்நானத்தை பண்ணிட்டு காவேரியில் ஸ்நானத்தை பண்ணிட்டு கரையேற போது இந்த பக்கம் ஏறி வந்துவிட்டா. அப்புறம் தான் சம்பிரதாயம் புரிஞ்சு காவேரியை தாண்டக்கூடாதுன்னு அது அந்த சம்பிரதாயம் உண்டு போல இருக்குது மகாபெரிவாளுக்கு. அப்புறம் எல்லாம் சொல்லிண்டா. இவாளெல்லாம் கூப்பிட்டதுனால தான் காவேரி தாண்டக்கூடாதுங்கிறதுனால பெரியவா போய் அந்த ஓரமாக நடந்து போய் இந்த சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு கரையேற போது இந்த பக்கமாக ஏறிட்டு அக்ராரத்துக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனான்னு சொல்லுவா. அது மாதிரி பெரியவா 2 தடவை எங்கள் அக்ராரத்துலேயே வந்திருக்கார். புஷ்ப மாலையெல்லாம் அப்போல்லாம் பெரிய நாதஸ்வரத்வான்லாம் நிறைய புஷ்ப மாலையெல்லாம் கொண்டு வந்திருக்கா. அது பெரிய புது பெரியவா வந்திருக்கா 2-3 தடவை வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அதிகமாக எப்பப்பெல்லாம் வில்லேஜ் போவேல், ரீசெண்டாக எப்போ போனேல், அங்கே வீடு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இப்போ அந்த இடத்துல அக்ராரத்தில் இருக்கா? எங்களுக்கு வீடு இருந்தது, ஆனால் இப்போ இல்லை, வச்சுட்டோம். அதே ஏன் வீட்டை ஒத்தோன்னா என் தங்கைக்கு கல்யாணம் அப்போ வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான பீரியடு. எங்கள் தாப்பினா நாங்கள் தான் நான் ஒருத்தந்தான் சம்பாதிச்சிருந்து 8 குழந்தைகளை எங்கள் அப்பா வச்சு காப்பாற்றினார். 2 குழந்தைகளை வச்சு காப்பாற்றினார். எங்கள் அப்பாவுக்கு ஐவேஜின்னு ஒன்றும் கிடையாது. ஏதோ நிலம் குத்தக நிலத்தை எடுத்துட்டு வருதுன்னு இருந்தார். ஏதோ அதில் வர முடியுதுன்னு இத்தனை பெரிய குடும்பத்தை காப்பாற்றினார். அதனால் வந்து நான் ஒருத்தந்தான் சம்பாத்தியத்தில் இருந்துட்டு இருந்தேன். அதனால் வந்து என்ன சொன்னாங்க, வீட்டை கல்யாணம் பண்ணுறதுக்கோசரம் வீட்டை விற்க முடியுமான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு தாயார் என் தாப்பனாருக்கு. நான் கூட சொன்னேன், வீட்டை எதுக்கு விற்கணும், அது இருந்துட்டு போட்டோப்பா, கல்யாணத்துக்கு என்ன வேணுமோ என்னால் முடிஞ்சு ஆம்படைய வளத்தில் போட்ட ரெட்டை வளைஞ்சங்களுக்கு தரேன்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். வேண்டாண்டா, அதை நாளைக்கு உங்ககிட்டயும் நான் சங்கிலி வாங்கி செஞ்சால் கூட பிற்காலத்தில் நம்ம தம்பிமார்கள்லாம் தொந்தரவு கொடுப்பா, அது நிலைச்சி வராது சங்கிலி விற்றேன்னு. அதனால வீட்டை விற்றுட்டா எங்கள் அப்பா. அந்த காலத்தில் 18,000 ரூபாய்க்கு விற்றார் அந்த நிலத்தை, இந்த வீட்டை. இன்றைக்கி நான் 10 லட்சம் 15 லட்சம் போகும் நினைக்கிறேன். அப்படி தான் விற்று அந்த கல்யாணத்தை பண்ணி எங்கள் அப்பா இது பண்ண முடியாது. அதனால் வீடு இல்லை அங்கே. நிலமும் எங்கள் அப்பா எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டார். எங்கே வந்து நாங்கள் ஆனால் எண்ணம் தம்பி 8 பேரை யாரோ ஒருத்தர் மாதத்தில் 2-3 பேர் அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கோசரம் மாதத்தில் 2-3 பேர் யாரோ ஒருத்தர் போயிட்டு இருப்போம். வந்துட்டு போயிட்டு இருப்போம். நான் சமீபத்தில் தான் போய் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் உடம்பு இப்போ தள்ளாமல் வந்ததுனால இந்த பஸ்ஸில் போகிறது கஷ்டமாக இருக்கிறதுனால இப்போ வலிக்கிறது போக முடியல. ஆனால் எல்லாத்தையும் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிட்டு என்னென்ன செய்யணும், குறுக்களை பேசிட்டு குறுக்களுக்கு என்ன செய்யணும். இப்போ வரவா போகிறவெல்லாம் தங்குறதுக்கு இடம் இல்லை. மாயத்தில் லாட்ஜில் தங்க வேண்டியிருக்கு, அங்கே தங்கிட்டு கிராமத்தில் வீடு இல்லையே, எங்கள் குறுக்களை அதுக்கு தங்க முடியல, என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் கோயிலுக்குள்ளேயே ஒரு வீடு மாதிரியே கட்டினா தேவையில்லைன்னா அப்படின்னா சரி எல்லார்கிட்டையும் கொஞ்சம் வசூல் பண்ணி எல்லாம் செய்யுது. கோயிலுக்குள்ளேயே ஒரு மடப்பிள்ளைங்கிற பேரில் ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கு. ஸோ வரவா போகிறவாள்லாம் நேராக குளிச்சுட்டு பாத்ரூம் போகிறது. கிராமத்தில் வேறு வழி இல்லையா, இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ எல்லோரும் போக வர ஆரம்பிச்சிருக்கா. அது கொஞ்சம் பணம் வசூல் பண்ணுறது, சில பேர் கொடுத்தா சில பேர் கொடுக்கல. அது பெரிய ஆளை பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன், அது கொஞ்சம் பூர்த்தி ஆகணும்னு. ஆனால் யாரோ ஒருத்தர் போயிட்டு இருப்போம், அபிஷேகம் நடந்துட்டு இருக்கேன். அந்த இப்போ வேற எந்த கோவில்கள் அந்த ஊரில் இருக்குது?
அதை தவிர எங்கள் அக்ரஹாரம் கிழக்கு மேற்கில் இருக்குது. கிழக்க வந்து அகஸ்தீஸ்வரர் கோயில், அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர். அங்கேயே சர்வலோகநாக சமேத சங்கமுகேஸ்வரர். அவர் தான் வந்து இந்த சங்கமுகத்தில் இருந்த கோவில் அது சமுத்திர அலையில் இதானதுனால அதை கொண்டு இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிவிட்டார் சங்கமுகேஸ்வரன்ட்டு. அகிலாண்டேஸ்வரி தான் அகஸ்தீஸ்வரர், அகஸ்தியர் பூஜை பண்ண கோவில். அது பாடல் பெற்ற ஸ்தலம்னு ஒன்றும் அதில் இருக்கிறதா தெரியல. அகஸ்தியர் பூஜை பண்ண கோவில் அது. ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணி 62 வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணாதே இருந்தது எங்கள் சித்தப்பா காலத்தில். அப்போயே சித்தப்பா காலத்தில் இதாகும் போது இது அபிஷேகம் பண்ணா தேவையில்லைன்னா நாங்களாம் அப்போ உத்தியோகத்தில் இருந்தோம். மொதல் ஒரு 1000 ரூபா பணத்தை அஞ்சு சிவங்கோயிலுக்குன்னு செய்யணும்னு சொன்னால் எங்கள் சித்தப்பா வந்து மகாலிங்கம் பணம் அனுப்பிச்சிருக்கோம் 1000 ரூபா நம்ம சிவங்கோயிலுக்கு தான் பண்ணேன்னு எங்கள் சித்தப்பா இருக்கிற காலத்தில் 62 வருஷம் கட்டி சித்தப்பா இருக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தேன். நானும் போய் இருந்து எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அந்த சிவங்கோயில் கிழக்க இருக்கு, வாழ்க்கை ஒரு குளம் இருக்காது. மேற்க லட்சுமிநாராயண பெருமாள்னு ஒரு கோவில். அக்ரஹாரத்தில் நடுக்கத்தில் நின்று பார்த்தேன். இந்த பக்கம் வந்தால் பெருமாள் சன்னதி தெரியும், இந்த பக்கம் சிவங்கோயில் சன்னதி தெரியாது, அந்த மொன்ன தெரியும். பெருமாள் சன்னதி லட்சுமிநாராயண. அதை தாண்டி அந்தாண்ட தர்மகுலம் விநாயகர் 2 கோவில். அந்தாண்ட கோயிலை சுற்றி அந்தாண்ட கொஞ்சம் போனேன்னா நேதிவாசல் ரோடு இருக்குது, எங்கள் சித்தாங்கத்தான் கோயில் அங்கே இருக்கு. இந்த பக்கம் மாரியம்மன் எல்லா தெய்வம். உங்கள் ஆத்துக்குன்னு விசேஷ பூஜைகள்னு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். விசேஷ பூஜைன்னு ஒன்றும் இல்லை, தினப்படி ஸ்லோகம்லாம் சொல்லுவோம், ஜபம் பண்ணி ஸ்லோகம்லாம் சொல்லுவோம். நவராத்திரியில் பூஜை பண்ணுவோம். நவராத்திரி விசேஷமாக ஆற்றுல பண்ணுறது உண்டு. லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி மங்களி பொண்ணுகளுக்குன்னு என்னென்ன பண்ணுவேன் ஆற்றுல? மங்களி பொண்ணுகளுக்குன்னா ஒரு 5 விதமான கூட்டு பண்ணுவோம். சரி. அந்த கூட்டு அதை தவிர தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி, அப்புறம் ஒரு பாயசம், அதுக்கப்புறம் ஒரு கலந்த சாதம், அதுக்கப்புறம் ஒரு தொகையில் ஒன்று பண்ணுவோம், தேங்காய் வச்சு ஒன்று பண்ணுவோம். அதிரசம்னு பண்ணாமல் அதில் உப்பட்டைன்னு ஒன்று பண்ணுவோம். மேல் மாவு வச்சு அதிரச மாவு வச்சு ஒரு உப்பட்டைன்னு ஒன்று பண்ணுவோம். ஒரு சாம்பார், மோர் குழம்பு, ரசம் இதான் பண்ணுவோம். தனி கூட்டுன்னு பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துப்போம். தனி கூட்டு மற்ற காயெல்லாம் பண்ணி இந்த தனி கூட்டை சேர்த்து எல்லா கூட்டு பண்ணி மொத்தம் 5 கூட்டு பண்ணுவோம். முன்னாடி கிராமத்துலலாம் வந்து மித்தத்தில் வந்து அந்த துளசி மாடம் வச்சு இருக்கும். இப்போ இப்போ நகர வாழ்க்கையில் அதெல்லாம் இப்போ வச்சுக்கிறது இல்லை, இடமும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட இது நீங்கள் தினப்படியே துளசி வச்சுருக்கேன். கொல்லையிலேருந்து வாசலேருந்து பார்த்தா கொல்லை பக்கத்தில் நேரம் தெரியணும், ஒரு துளசி மடம் வச்சுருக்கோம். அதில் தினப்படியே ஸ்லோகம்லாம் சொல்லி ஜபம் பண்ணிவிட்டு துளசிக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லி ஜலம் விட்டு புஷ்பம் கொடுத்து சாதாரணமாக அவங்க அம்மா பாட்டி வழியில் அவங்க பூந்தாத்துலேயும் பண்ணுற இதுலேயும் இந்த இது எல்லாருமே அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கு. சாதாரணமாக அது பண்ணுறதுனால என்ன விசேஷம்? அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதை பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரணும்னு எப்படி அது என்னதுனால பண்ணுறா, எதுக்கு அது பண்ணணும்னு கேட்குற மாதிரி இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தால் அது சொல்லுங்க. சொல்ல தெரியல, எல்லாம் கேட்பேன்னு தவிர எனக்கு விவரமாக சொல்ல தெரியாது. இவரை சொல்கிற மாதிரி எனக்கு சொல்ல வராது. அதனால செஞ்சால் அது வந்து சுமங்கலிகளுக்கு நல்லது, அதனால அதை பண்ணணும்னு சொல்லி என் குழந்தைகளும் அதை செய்கிறாங்க, பொண்ணுகளும் செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். மாட்டு பொண்ணும் செய்கிறா. அதே மாதிரி காலையில் பாராயணத்தை முடிச்சுட்டு ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு அதை பண்ணிட்டு துளசி பூஜை பண்ணிட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்நானம் பண்ணாத ஒன்றும் அடுப்பாங்கல்ல போய் பண்ணுற வழக்கம். அப்புறம் தான் மங்களி பொண்ணுகளுக்குன்னு என்னென்ன பண்ணுவேன் ஆற்றுல? மங்களி பொண்ணுகளுக்குன்னா ஒரு 5 விதமான கூட்டு பண்ணுவோம். சரி. அந்த கூட்டு அதை தவிர தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி, அப்புறம் ஒரு பாயசம், அதுக்கப்புறம் ஒரு கலந்த சாதம், அதுக்கப்புறம் ஒரு தொகையில் ஒன்று பண்ணுவோம், தேங்காய் வச்சு ஒன்று பண்ணுவோம். அதிரசம்னு பண்ணாமல் அதில் உப்பட்டைன்னு ஒன்று பண்ணுவோம். மேல் மாவு வச்சு அதிரச மாவு வச்சு ஒரு உப்பட்டைன்னு ஒன்று பண்ணுவோம். ஒரு சாம்பார், மோர் குழம்பு, ரசம் இதான் பண்ணுவோம். தனி கூட்டுன்னு பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துப்போம். தனி கூட்டு மற்ற காயெல்லாம் பண்ணி இந்த தனி கூட்டை சேர்த்து எல்லா கூட்டு பண்ணி மொத்தம் 5 கூட்டு பண்ணுவோம். முன்னாடி கிராமத்துலலாம் வந்து மித்தத்தில் வந்து அந்த துளசி மாடம் வச்சு இருக்கும். இப்போ நகர வாழ்க்கையில் அதெல்லாம் இப்போ வச்சுக்கிறது இல்லை, இடமும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட இது நீங்கள் தினப்படியே துளசி வச்சுருக்கேன். கொல்லையிலேருந்து வாசலேருந்து பார்த்தா கொல்லை பக்கத்தில் நேரம் தெரியணும், ஒரு துளசி மடம் வச்சுருக்கோம். அதில் தினப்படியே ஸ்லோகம்லாம் சொல்லி ஜபம் பண்ணிவிட்டு துளசிக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லி ஜலம் விட்டு புஷ்பம் கொடுத்து சாதாரணமாக அவங்க அம்மா பாட்டி வழியில் அவங்க
பூந்தாத்துலேயும் அவள் பண்ணுற இதுலேயும் இந்த இது எல்லாருமே அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கு. சாதாரணமாக அது பண்ணுறதுனால என்ன விசேஷம்? அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதை பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரணும்னா எப்படி அது என்னதுனால பண்ணுறா, எதுக்கு அது பண்ணணும்னு கேட்குற மாதிரி இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தால் அது சொல்லுங்க. சொல்ல தெரியல, எல்லாம் கேட்பேனே தவிர எனக்கு விவரமாக சொல்ல தெரியாது. இவரை சொல்கிற மாதிரி எனக்கு சொல்ல வராது. அதனால செஞ்சால் அது வந்து சுமங்கலிகளுக்கு நல்லது, அதனால அதை பண்ணணும்னு சொல்லி என் குழந்தைகளும் அதை செய்கிறாங்க, பொண்ணுகளும் செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். மாட்டு பொண்ணும் செய்கிறா. அதே மாதிரி காலையில் பாராயணத்தை முடிச்சுட்டு ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு அதை பண்ணிட்டு துளசி பூஜை பண்ணிட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்புறம் தான் நானும் ஒன்றும் அடுப்பாங்கல்ல போய் பண்ணுற வழக்கம். அப்புறம் தான் எல்லாரும் வந்து குலதெய்வத்தை நினைக்கிற மாதிரி ஜெய ஜெயசங்கர அரகர சங்கரன்னு எல்லாரும் பிரார்த்திக்கணும்னு சொல்லிட்டு மாசத்துக்கு ஒரு தடவையான பெரியவாழ்கிட்ட போய் தரிசனம் பண்ணணும். எல்லாரும் அந்த காலத்துல நம்ம வாழ்ந்தமே அது ரொம்ப திருப்தி. எல்லா இடத்துக்கும் போற மாதிரியா, பிக்னிக் போற மாதிரியா, அது இருக்க மாதிரியா, காஞ்சிபுரத்துக்கும் போய் அந்த பெரியவா இருக்கிற இடத்துக்கு தெரியாதா மாசம் ஒரு தடவையான குழந்தைகளையும் அழிச்சுன்னு போய் தரிசனம் பண்ணணும். எல்லாம் பெரியவா பேசணும் பேசணும்னு ஒருத்தனும் ஆர்வப்பட வேண்டாம். அவள்கிட்ட பேசுகிறாளே நம்மகிட்ட பேசலேன்னு வருத்தப்பட வேண்டாம். பெரியவாளை தரிசனம் கிடைச்சா போகும், அதுதான் முக்கியம். நான் அதை தான் தான் என்னோட அடுத்த கேள்வியே வந்து இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு உங்களோட அட்வைஸுங்கிறது தான் நிறையா அதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கல. இப்போல்லாம் என்ன பண்ணணும், என்ன பெரியவாள்கிட்ட வேண்டுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிறேன். வேறு ஏதாவது சஜஷன் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு? யங்கர் ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து குழந்தைகளை வந்து சினிமாவுக்கு போகிறோம் வீக்கெண்டுன்னு சொல்லி எங்கேயோ அழைச்சின்னு போயின்னு இருக்கா, ஹோட்டலுக்குன்னு அழைச்சின்னு போயின்னு இருக்கா. இப்போ வந்து ரொம்ப இதாகிடுது. அந்த வீக்கெண்டு மாதிரியே காஞ்சிபுரம் போய் பெரியவாளையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாமேங்கிற ஒரு இது எல்லாருக்கும் பாக்கியத்தை கொடுக்க முடியாது. பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் எல்லாருக்கும். வந்து இப்போ காஞ்சிபுரம் போயிட்டு வந்து பெரியவா தரிசனம் பண்ணணும், காஞ்சிக்கு போயிட்டு வந்து காஞ்சிக்கு போயிட்டு பெரியவா தரிசனம். அதாவது என்னோட பழக்கமே, நான் அந்த காஞ்சிபுரம் போனேன்னா அது தப்போ ரைட்டோ இன்னும் தெரியல. அந்த காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணணுன்னா வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், காஞ்சிபுரம் போய் அங்கே போய் அதை வாங்கிட்டு போகணும், இதை வாங்கிட்டு போகணும், அங்கே போய் பஞ்சகட்டத்தை கட்டிட்டு வரலாம், பாத்ரூம் போகணும், இது போகணும்லாம் அங்கே போய் ஒன்றும் பண்ணக்கூடாதுடா. ஆற்றுலேருந்து கிளம்புற போதே தயாராக போகணும். போய் இறங்கினோன்னா பெரியவாளை தரிசனம் உடனே போயிடணும். பெரியவா எப்போ வருவா, என்ன தரிசனம் கொடுப்பான்னு சொல்லி அங்கே போய் நான் பஞ்சகஜம் கட்டின்னு நீங்கள் ரூம் போனால் பெரியவா வந்துட்டு போயிடுவா. அங்கே அதெல்லாம் ஒன்றும் வச்சுக்கூடாது, டைம் மினிட்ஸ் இருக்கும். இங்கேருந்து கிளம்புற போதே தயாராக போகணும். காரில் போகணுமா, அது காரை சுற்றி எங்கே பார்க் பண்ணுறது, இங்கே பண்ணுறதா எல்லாம் அலையக்கூடாது. இதெல்லாம் மோஸ்ட்லியே போட பண்ணிக்கும். போட்டு டக்குன்னு காருக்குன்னு உருன்னு போகணும், கையை கட்டின்னு நிற்கணும். அங்கே பெரியவா எப்போ வரோட தரிசனம் பண்ணணும் அப்படின்பா. அது மாதிரியா பெரியவா தரிசனம்னு நம்ம காஞ்சிபுரம் போனேன்னா பெரியவா தரிசனம் இது வரைக்கும் அனுகிரகத்தில் டான்னு கிடச்சிருக்கு. அது என்னமோ பெரியவா தரிசனம் பண்ணால் அங்கே காஞ்சி காமாட்சியும் தரிசனம் பண்ணுறதுன்னு அது என்னமோ எனக்கு சில சமயத்தில் அது மனசு படத்தில் பெரியவா தரிசனம் ஆகிடுதுன்னா ஒரே சந்தோஷப்பட்டு விட்டாருன்னா அடுத்த பஸ் ஏறி வந்துடுவேன். அது இப்படியே தான் நடந்திருக்கு. அது தப்பாகவும் இருக்கலாம். அது காஞ்சி காமாட்சி தான் காப்பாற்றணும். எனக்கு அங்கே போனால் பெரியவா தரிசனத்தை விட எனக்கு டக்கு 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 டக்குன்னு முடிக்கணும். பெரியவா ஆற்றுலேயே கிளம்புற போதே போது இங்கேயே கட்டிங்கோம்மா, இங்கேயே செய்யணும். அங்கே போனால் இங்கேயே போகிற போதே இந்த தட்டில் எல்லாத்தையும் புது பிரிவாளுக்கு பால பிரிவாளுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டணும். அங்கே போய் தனித்தனியாக நான் எடுத்து வைக்கிறேன் கதை பேசவே கூடாது. எனக்கு போகணுன்னா பெரியவா தரிசனம்னா அது முக்கியம், அதை தான் முடிச்சுக்கணும். பாக்கி எல்லாம் அப்புறம் தான். எல்லாரையும் நான் அதை தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெரியவா போனால் ஜஸ்ட் லைக் போகாதீங்கோ, பிக்னிக் போகிற அவ்வளோ போகாதீங்க, பெரியவாளையே நினச்சின்னு போங்க, அப்போ தான் நல்ல தரிசனம் கிடைக்கும். 1000 கதையை பேசிட்டு அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு அங்கே போய் பார்க் பண்ணிட்டு வரேன். ஒரே நிமிஷம் காஃபி சாப்பிட்டோம் ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக வந்து அங்கே போய் இதை எடுத்து வைக்கணுமா, அதை எடுத்து வைக்கணுமா, இதை எடுத்து வைக்கணும்னா அலையாதீங்கோ, ஒருன்னு போங்கோ. மடத்தில் போய் மேனேஜர்கிட்டையோ பக்கத்தில் இருக்கிற 2 தட்டுன்னு கழுங்கோ, தட்டை எல்லாரும் கொடுப்பா, கையில் எடுத்து போய் அப்படியே கொடுக்க வேண்டாம், தட்டைன்னு கழுங்க, எல்லாத்தையும் வைங்கோ. பெரியவா வந்தாளா உடனே தட்டை வைங்க, நமஸ்காரத்தை சாஷ்டாங்க பண்ணணும், கண்ணத்தில் பார்க்கணும். அவ்வளோதான். பெரியவா கூப்பிடுவா, பாக்கியம் வந்தால் கிடைக்கட்டும். பாக்கியம் இல்லைன்னா பாக்கியம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், தரிசனம் போகும். சுவாமி எப்படி கலியுகத்தில் கர்ப்பமாக ஆகிட்டாரோ இப்போ பெரியவாளை வச்சுட்டு பகவான் இது வாங்கிட்டு இருக்கார். அவா தரிசனம் கொடுத்துட்டுருக்கா எல்லாருக்கும். போய் சுவாமி அவர் இடத்துல சிலையாக போயிட்டார். பெரியவா தான் அது இது எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்கணும். மாதம் ஒரு தடவை அவரால் குழந்தைகளை எல்லாரும் அழிச்சுட்டு போகணும். காஞ்சி பெரியவாளை தரிசனம் பண்ணணுன்றது என்னோட பிரார்த்தனை.
ஆமாம், உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஸ்ரீமடத்தோடு இருக்கிற கனெக்ஷனை பற்றி சொல்லுங்க. நீங்கள் மகாபிரிவாவை எப்போ முதல்ல பார்த்தீர்கள், அதை பற்றின அவளை பற்றின ஒரு உங்களோட அனுபவங்கள், மடத்தை பற்றின அனுபவங்கள் கொஞ்சம் உங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. இது மகாபிரிவாளனோட மகிமையை வந்து எனக்கு மனசில் பாடம் ஆச்சுன்னா என் தகப்பனார் தான் காரணம். பெரியவானா ஏன்னா என் தகப்பனார் வந்து ஆதியிலேயே மடத்திலே தான் இருந்தார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த கணக்கு பிள்ளை வேலை கொஞ்ச நாளைக்கு அடிக்கடி பார்ப்பார். நிலம் பண்ணி பார்க்குறதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜில் தான். அதுக்கு முன்னாடி வந்து என் தகப்பனார் வந்து ஏன்னா என் தகப்பனாரோட தகப்பனார் இடம் வயசுலேயே காலமானதுனாலையும் திரிய தகப்பனாரோட ஆளில் அவர் வளர்ந்ததுனால என் தகப்பனார் வந்து சங்கர மடத்திலேயே பெரியவாள்கிட்ட இருந்ததாக ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். மகாபெரியவா வந்து உனக்கு என்ன தெரியும், நீ என்ன வேலை செய்வேன்னு எங்கள் அப்பாவை கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா வந்து நான் எல்லாருக்கும் சமையல் பண்ணி பரமாறுறதில்லை, நான் பரமாறுறேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னதாக எங்கள் கிட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து பெரியவாகிட்டே தான் இருந்தான்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்புறம் எங்கள் தகப்பனார்கிட்டே பெரியவாளாக கூப்பிட்டு நீ வந்து மடத்துக்கு செஞ்சது போகிறோம், எனக்கு நீ போய் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக குடும்பக்ஷேமம் நடத்தணும் அப்படின்ட்டு எங்கள் பெரியவாளாக பிடிச்சி எங்கள் அப்பாவை போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பாவை யுவத்தில் வந்து தான். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து 28 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணிட்டார். அதில் வந்துலேருந்து மகாபெரிவாளுன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு எல்லா லட்சம் ஜனங்கள் உயிர் விடுற மாதிரி எங்கள் அப்பாவும் அதில் தான் சொல்லணும். எங்கள் அப்பாவுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, அவள்கிட்ட இருந்துட்டு அந்த செய்ய முடியுமான பாக்கியத்தை. இந்த கலியுகத்தில் வந்து நம்ம செய்கிற போது அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாத சில சமயத்தில் அதை என்ஜாய் பண்ண முடியாமல் சில காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதனோட உண்மையை உணரலை. இந்த பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் மகாபெரிவாளோட மகிமையும் இதுவும் இப்போ நடக்கிற இது அவர் இருக்கிற போதே இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வந்து இவ்வளவு ஒரு பிரச்சனைகள்லாம் கூட வந்திருக்காது. நம்ம வந்து அப்போல்லாம் ரொம்ப செய்யாமையும் கொண்டாடாமையும் ஏதோ போவோம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும், கடமை மாதிரியா செஞ்சுட்டுவேன் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு உண்டு. இப்போ வந்து மகாபெரிவா இது கொண்டாடின்னு இருக்கோம், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் போவோம் செய்கிறமேன்னு ஒரு இது அவரோடது இல்லை. எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணார். எங்கள் அப்பா மகாபெரிவாள்னா அது கிராமத்தில் ஏழ்மையாக எங்கள் அப்பா கொடுத்துட பண்ணால் கூட எங்கள் அப்பாவுக்கு பெரியவா அடிக்கடி வரனால பெரியவா மடத்துலேயே உயிராக வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் ரொம்ப பேர் இருப்பா. அதில் ஒரு குடும்பம் சீதாராமையர்னு எங்கள் அத்துக்கு எழுத்தாப்புல மகாபெரிவா வந்து பண்ணையில் தங்கி சீதாராமனா எங்கே இருக்குன்னு விசாரிச்சுன்னு எழுத்தா சீதாராமனத்துக்கு வந்துட்டு உள்ளே போயிட்டு வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு பெரிய ஆதங்கம், நம்ம பெரியவாள்கிட்டே இது கைங்கரியும் நம்ம கிரகத்துக்கும் பெரியவா. அப்போ வந்து பாத பூஜைங்கிறது பெரியவா வாசலில் மனையை போட்டு இருக்குது. பெரியவா அதில் ஏறி நிற்பா, காலம் எல்லாருக்கா நம்பி விட்டு இது பண்ணி பெரியவாள் உள்ள ஆக்ஷன் போகிற வைக்கணும். பெரியவா சீதாராமநாத்துக்கு எழுத்தாவில் போயிட்டா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஆத்துக்கு வரணுங்கிறது எங்கள் அப்பாவோட இது. பெரியவாள்கிட்ட போய் வெளியில் வந்து பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா வைத்தா நீ சம்சாரி, நான் குழந்தைகள் ஜாஸ்தி இல்லையா, வைத்தா நீ சம்சாரி, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. பாத பூஜை பண்ணணும்னா 100 ரூபா பணம் கட்டணும், இதெல்லாம் இது இருக்கு, அதெல்லாம் செலவழிக்க வேண்டாம், சம்சாரியும் எனக்கு வருமானம் கிடையாதுங்கிறதுனால பெரியவா அப்படி அனுகிரகம் பண்ண, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு, நீ சிரமப்படக்கூடாதரா, நீ சம்சாரி, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு, வாசலில் நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனேன். எங்கள் அப்பா அதை சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் அவர் இருக்க போது அடிக்கடி மடத்துக்கு போவோம். பெரியவா என்ன பண்ணிட்டு இருக்கே, என்ன கதையாக பெரியவா கேட்பேன். எங்கள் பெரியவாளோட எங்கள் அப்பா போனதெல்லாம் கதையாக சொல்லுவார். ஒரு கிராமத்தில் திருடமுருத்தூர் கோவிந்தபுரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து முஸ்லீம் தெரு வழியாக போனோம், முஸ்லீம்கள்லாம் அங்கே மறைக்க போகிறான்னு சொல்லிட்டு தான் இருந்தது. உடனே பெரியவா இப்படி திரும்பி இந்த தெரு வழியாக வந்தோம் அப்படிலாம் எங்கள் அப்பா கதை பெரியவா கேட்பா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. கூழாங்கல் இது நடந்து போகும் பெரியவா இது அப்படின்னா அப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அப்பா அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் பெரியவா. அதாவது எங்கள் அப்பாவுக்கு சஷ்டி பூர்த்தி பண்ணுறதுக்கோசரம் பெரியவாள்கிட்ட அடிச்சுன்னு பண்ணேன். நான் பிற்காலத்தை 80 இயர்ஸ் இருந்தால் சதாவரியம் பண்ண முடிகிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. சஷ்டி பூர்த்தி போய் பெரியவாள்கிட்ட அடிச்சு போய் மட்ட தேங்காய் எல்லாம் வச்சு கொடுத்து எல்லாம் வந்துட்டு அப்புறம் பூஜைக்கு வந்து உட்காந்துட்டோம். திருப்பி மகாபெரிவா கூப்பிட்றா, வைத்தா மாமா கூப்பிட்றாங்கன்னா திருப்பி எல்லாரும் நாங்கள்லாம் போனோங்க. அப்படி ஒரு ஈடுபாடு பெரியவாள்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு, புது பெரியவாள்கிட்டையும் அப்படி தான் இருந்தது. பிற்காலத்தில் ஒரு ஏதோ ஒரு பல வித இதுலேயும் கோணங்கள்லேயும் இதுவுமே எங்கள் அப்பாவுக்கு எங்கிட்டே சில வருத்தங்கள் உண்டாகிடுது. அப்படி வருத்தங்கள் உண்டாகும் போது தான் ஒவ்வொரு வரையும் மகாபெரிவாள்கிட்ட போய் நான் அப்பா போயிட்டு இருந்தாலேன்னு நானும் மகாபெரிவா தாப்பனார் என்னை இவ்வளவு தப்பாக நினைக்கிறாளே அப்படின்னு மகாபெரிவாள்கிட்ட போய் நான் ஒவ்வொரு திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது இப்படியே பண்ணிட்டு சதாராங்க பூனாங்க அங்கே இங்கேன்னு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து
என்னோட ரயில்வேல என்னோட ஒரு கோவர்க்கர் ஒருத்தர் இருந்தார், பிரதோஷ வெங்கட்ராமன் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவளை பற்றி. அவர் வந்து மகாபரிவாள்னா அவர் மாதிரியே யாருமே இருக்க முடியாது. என்னோட ஒர்க்கர், அவர் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார் மகாலிங்கம்னு, எங்கிட்ட ரொம்ப இது. அவர் என்னோட இன்னும் ரொம்ப இதாக இருந்தவர். ஆனால் என்ன வந்து மகாலிங்கம் இப்படி இருக்கு, எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, பெரியவாள்கிட்டே பிரதோஷம்னா அவர் எங்கே மகாபரிவா இருந்தாலும் போய் தரிசனம் பண்ணிட்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். சர்க்கார் உத்தியோகம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, லீவு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, ரிசர்வேஷன் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ போயிட்டு இருந்தார். அவர் போயிட்டு வந்தார். பெரியவாள்கிட்ட போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்து சொல்லுவார் பாக்கியம் கிடைக்கும். அவருக்கே உத்தியோகத்தில் லீவு கிடைக்கலன்னு ஒரு பிரதோஷம்லாம் வந்தது, என்கிட்ட இப்படி லீவு கிடைக்கல என்ன படுத்துகிறான் அப்படின்னு, நீங்கள் லீவை எழுதிட்டு போகுங்க அப்படின்னு சொல்லிடுறது. அவர்கிட்ட போயிட்டார். ஒரு பிரச்சனையெல்லாம் வந்தது, மாலிங்கம் பிரச்சனை ஆகிட்டு, ஒன்றும் இல்லை பெரியவா பார்த்துப்பான்னா அவனுக்கு யார் பிரச்சனை கொடுத்தானோ அந்த ஆஃபீஸில் தூக்கி அடிச்சுட்டான். அப்படிலாம் நடந்தது பெரியவாள்கிட்ட. நாங்கள் ப்ராக்டிக்கல் அவரோட கூட இருந்து பெரிய ஆஃபீஸில் இருந்ததுனால மாமாவோட கும்போணம் ரயில்வே குவார்ட்டர்ஸில் தான் இருந்தார். தனியாக சப்பரம் பண்ணி மகாபரிவாளை வச்சுன்னு ரதத்தை தான் ஒத்தந்தான் எடுத்துன்னு போவார். ஜனங்கள்லாம் குவார்ட்டர்ஸ்லாம் கூட வராது, அவ்வளவு இதாக கொண்டாடினார் மகாபரிவாளை. இதனோட அனுபவம்லாம் எனக்கு இருந்ததுங்கிறதுனால சொல்லுவேன். வெங்கட்ராம மாமா பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பிற்காலத்தில் இது எங்கள் தம்பிகளுக்கும் எல்லாருக்கும் பெரியவாள்னா ஒரு இது உண்டு. ஆனால் அவளுக்கெல்லாம் வந்து மடத்துக்கு அடிக்கடி போகணுங்கிற சூழ்நிலை உண்டாச்சோ இல்லையோ, அது மாதிரி எதுவும் இல்லையோ, நான் அடிக்கடி போவேன். ஆகுன்னா எனக்கு அங்கே போகணுங்கிறதான் தோணுங்கிறது. அப்படிதான் போய் பெரியவாளோட இது இல்லாததான் நான் செஞ்சுட்டு சதாராக இருந்தேன். அப்படி பேருக்கிற போது சதாராவில் ஒரு தடவை பெரிய தாப்பினார் தப்பாக நினைக்கிறான்னு பெரியவாள்கிட்ட சொல்லி நமஸ்காரம் பண்ணினேன். பெரியவா உத்தரவு இல்லாத திரும்பக்கூடாதுன்ட்டு தான் அந்த ஊருக்கு போனேன். நான் போனேன், என்னோட துரதிருஷ்டம் அன்றைக்கி பௌர்ணமி. பெரியவா வாயை திறந்து பேச மாட்டான், மௌனம்ட்டான். நானும் வந்து பெரியவா ஆசீர்வாதம் வாங்காத போகக்கூடாதுன்னு போயிட்டேன். எங்கள் அத்தை அவர் பானாம்பட்டு கண்ணங்கிற பெரியவாள்கிட்டே இருந்து அப்போது என்னை பார்த்து யாரை காமிக்கிறார், ராத்திரியில் மடையில் தனியாக நான் வந்துவிட்டேன்னு சொல்லி அங்கே ஒரு கோடீஸ்வரன் சதாராவில் இந்த கட்டடத்தை வந்தால் சங்கரமடம் கட்டினார். அவரை கூப்பிட்டு இவர் அழிச்சுன்னு போய் இதில் தனியாக ஒன்று தங்க வச்சுக்கோன்னு என்ன பெரியவா அனுப்பிச்சா. அவரோட நான் இப்போ சந்து கந்தெல்லாம் நுழைஞ்சி ராத்திரியில் எங்கேயோ ஒரு லாட்சியில் கொண்டு 11 மணிக்கு எனக்கு படுக்க வச்சா. எனக்கு தூக்கமே வரல. பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்க வந்திருக்கோம், தாப்பினாருன்னா நம்ம அப்படியே தான் இருக்குமோ லைஃப்னு நினச்சின்னு வந்தேன். அவன் அந்த தூக்கமே இல்லை. திடீர்னு 4 மணிக்கெலாம் எழுந்து தண்ணி எடுத்து முண்டு ஊற்றினேன். ஒரு ஐஸ் மாதிரியே இருந்தேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே பிடிச்சேன். ராத்திரி வந்தேன், ஞாபகத்தையும் சந்துக்கு இருந்தாலும் ஒழிஞ்சு பெரியவாள்கிட்ட வந்துட்டார். பெரியகாட்டால் வந்து நமஸ்காரம் பண்ணேன் பெரியவாள்கிட்ட, மகாபெரியவாள்கிட்ட. பெரியவா வந்து அந்த ஒரு ஒரு தட்டு மாதிரியே இருக்கான், அதில் தலையை வச்சுட்டு ஒரு விளக்கு உந்த விளக்கு வச்சுட்டு இருக்க. பெரியவா வந்து நின்றுட்டுருக்கான். நீ தானே ராத்திரி வந்து தாப்பனார் தப்பாக நினைக்கிறான்னு இருப்பேன், க்ஷேமமாக இருப்பா, போய்ட்டுவான் அப்படின்னு. நான் பெரியவா எனக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கிது. எங்கள் அத்தான் சொன்னேன், இதோட யார் பெரியவா மீன் கடுமை வந்து அத்தனை வருஷம் எங்கள் தாப்பனார் ராத்துக்கு வராத இருந்தவர் ஆத்திரம் வந்து இங்கே உட்காந்துருக்கார். இவ்வளோ அழிச்சு ஸ்டேஷனை வந்து என்னை அழிச்சு 3 லெட்டர் போட்டு இவ போய் ஸ்டேஷன் அழிச்சு. அப்படிலாம் அவளோட அனுபவம் அவனுக்கு தப்புனா இருந்தா நான் தப்பு சொல்லக்கூடாது. அவருக்கு ஏதோ என்கிட்ட ஒரு வருத்தம் சில பேர் சொல்லி கொடுத்து இருந்திருக்கலாம். அந்த பாக்கி அந்த மகாபெரிவாளோட அனுகிரகத்தில் எனக்கு கிடச்சிது. நான் அது தப்பு பண்ணிட்டேன் வச்சுட்டடா என்ன பெரியவாட்ட அழிக்க போனார். அதே தாப்பினார கர்னூலில் வந்து பெரியவா தங்கியிருந்தா நான் அந்த மாதிரி போயிட்டு வந்தேன். இது மாதிரி பெரியவா போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஏன்டா என்னையும் பெரியவாள்கிட்ட அழிச்சும் போகக்கூடாதா நீன்னு. உடனே எங்கள் அப்பா அழிச்சுட்டு கர்னூலுக்கு போய் தங்குறதுக்கோசரம் நான் என் தாப்பினார் எல்லாம் அழிச்சுட்டு கர்னூல் போனேன்னா கர்னூல் போயிட்டு பெரியவா ஒரே கூட்டம் மக்களும் மகாபெரிவாளுக்கு தரிசனம் பண்ணிட்டேன். சௌரியமாக இருக்குன்னு தாப்பனார் எப்படி இருக்கார், அழிச்சுன்னு வந்திருக்கியா? நான் பெரியவா அழிச்சுன்னு வந்திருக்கேன்னு எங்கள் அப்பா அங்கே உட்காந்து வச்சுட்டு இருந்தேன். கூட்டமாக இருக்கேன். அப்பா பெரியவா தாப்பனார் அழிச்சுன்னு வந்திருக்கான்னு எங்கள் அப்பா அந்த கூட்டத்தில் அழிச்சு பண்ணேன். கூட்டத்தை வேலைக்கு கூப்பிட்டார். சௌரியம் அழிச்சமா எங்கள் தாப்பனார் அழிச்சுன்னு வந்தேன். அதெல்லாம் பெரியவாளோட கர்நாடகாட்சத்தில் தான் வந்து எங்கள் அப்பா ரொம்ப வைராக்கியமானவர், ரொம்ப நேர்மையானவர். அதில் இன்னும் சந்தேகமே கிடையாது. ரொம்ப நேர்மையாக ஆளுக்கோசரம் ஒன்று பேச மாட்டார். அப்பேற்பட்ட தப்பாக நினச்சிட்டேன்னா அப்பேற்பட்ட அவரும் மனசு ஒரு இழக்க முடியாது பேச்சு அவரை சொல்லி கொடுத்துக்கலாம் இருந்திருக்கலாம். அப்பேற்பட்டது அந்த மகாபெரிவாளோட கர்நாடகாட்சத்தை வந்தது. அதுலேருந்து அடிக்கடி நான் பெரியவாளும் போகிறேன். ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபரும் போதும் புது பெரியவாளை உத்தரவு கேட்காது நான் போகணும். ஜோலார்பேட்டை போகிறேன், க்ஷேமாக போயிட்டேன்னா ராஜா மாதிரியே இருந்தேன். அந்த ஊரில் போயின்னா அவ்வளோ மரியாதை எனக்கு இருந்தது. பெரியவாளோட அனுகிரகம் அதில் ஒன்றும் இல்லை.
பாலபிரிவா அதுக்கு மேலே ரொம்ப இதாக இருந்துட்டுருக்கா. இது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்போ என்ஜாய் பண்ணாத மகாபரிவா பீரியடை பண்ணிட்டோமோ அது ஒரு பிராயச்சமாச்சு. இந்த பெரிவா இருக்கிற போது நம்ம எல்லாரும் அதை பெரிய பாக்கியமாக நினச்சி என்ஜாய் பண்ணிட்டு நடக்கணும்னு தான் நான் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதாவது கொண்டாடினா பெரியவாள் எல்லாரும் அவரோட மகிமையும் இதுவும் இப்போ எப்படி கொண்டாடுறோமோ அது இருக்கிற போதே இதே மாதிரியே பண்ணியிருந்தாலும் நன்னா இருந்திருக்கும், ரொம்ப இதாக இருந்திருக்கும். அதை வந்து நம்ம இது பண்ணாமல் விட்டோம். அது மாதிரியே தான் இந்த பொது பெரிவாளும் பால பெரிவாளும் இருக்கிற போது அதுக்கு இடம் கொடுத்துடாம நன்னா ஆராய்ச்சிட்டு எல்லாரும் கூட்டிட்டு எல்லாரும் வசதியாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பகவானுக்கு வந்து இப்படி செஞ்சால் கோயில் அபிஷேகம் பண்ணால் அது இருக்குமோ அதேமாரியா பொது பெரிவாளும் பால பெரிவாளும் இருக்கிற போது நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாரும் பண்ணி எல்லாம் அனுகிரகத்தை வாங்கிக்கணும், எல்லாரும் தரிசனம் பண்ணணும். பெரியவா அது இல்லாத பண்ணக்கூடாது. வீடு வாசல்லாம் கட்டினா கூட இருக்கிற இடத்துல பெரியவா படம் எல்லாரும் வச்சுக்கணும். இந்த மகாபரிவாள்கிட்ட சதாராக்க போயிட்டு வந்த அனுபவம் மாதிரியா ஏதோ எனக்கு திடீர்னு மகாபரிவாளை தரிசனம் பண்ணணும், ஏதோ சில மலை பிரச்சனைகள் வச்சுட்டு இருந்து கலியுகத்தில் நம்ம வந்து நம்ம பிறைகளை அவர்கிட்ட தானே தீர்க்கிறதுனால சோலாப்பூரில் பிறவையாக இருந்தபோது நான் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு அந்த சோலாப்பூரில் நான் என் மனைவி குழந்தைகளை அழிச்சுட்டு எல்லோரும் போனால் சங்கர மடத்தில் சொல்லிவிட்டா பெரியவா இங்கே இல்லை பக்கத்து கிராமத்துக்கு போயாச்சுன்னு சொன்னான். ராத்திரி இருட்டு வேற கும்பி இருட்டு. அதே ஜெட்டுக்காரன் நான் அழிச்சுன்னு போகிறேன்னு சொன்னான். அவகிட்ட விட்ரஸை வாங்கிட்டு எனக்கு பாஷை தெரியாது. அந்த பாஷை தெரியாட்டா அந்த ஜெட்டுக்காரன் இருட்டில் கும்பி இருட்டு. அப்போது அந்த குதிரையோ பிரம்மாண்ட 7 அடி உயரம் இருக்குது. அந்த குதிரைகள் 2 குதிரை போட்டி ஒரு ஜெட்டு. அதில் இருட்டில் டக்கு டக்குன்னு குதிரையோட சத்தம் தான் கேட்டுருக்கு. பூச்சியோட சத்தம் பயந்துட்டே போயின்னு இருக்கோம். நாங்கள்லாம் வேறு இருட்டில் என்ன நடக்கும், எங்கே அழிச்சுன்னு போகணும். இது பெரியவா பேரை சொன்னதுனாலையும் பெரியவா பார்க்கணுங்கிற ஆர்வம் இருந்ததுனாலையும் அவன் இங்கே ஒரு காட்டு ஒரு சவுக்கு தோப்பு மாதிரியே ஞாபகம் எனக்கு இது. அது உள்ளே கொண்டு இறக்கிட்டு ஜெட்டுக்காரன்ட்டு உள்ளே போங்கோன்னா நாங்கள் உள்ளே ஏதோ ஒரு லைட்டெல்லாம் எரிஞ்சுட்டு போனாக்கா அங்கே ஒரு சிமினி லைட்டு மாதிரியே எரிஞ்சிட்டு இருந்தது. அங்கே அதுக்குள்ளே பெரியவா அங்கே உட்காந்துருந்தா நாங்கள் உள்ளே போனோம். நாங்கள் அங்கே பேருந்த போது மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் போஸ்லேன்னு இருந்தாரப்போ அவர் பெரியவாள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காப்போ பெரியவா நாங்கள் போனோடனே இப்படி நிமிந்து பார்த்தா என்ன இப்படி இருட்டில் வந்திருக்கவங்கிறாப்புல நினச்சிட்டா போல இருக்கு பெரியவா. அதுக்குள்ளேயும் சீஃப் மினிஸ்டர் கிளம்பிட்டார், பிரசாதம் வாங்கிட்டா கிளம்பிட்டார், எங்களை கூப்பிட்டார் போயிட்டார். எங்கேருந்து வந்தேன்னா இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட சொன்னோம் மகாலிங்கம் அப்படின்னு சொன்னான். ஆசீர்வாதம் பண்ணார். இருட்டில் ஏன் வந்து எழுப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தை அதுக்குள்ளேயே பசின்னு எழுது ஏதோ பழத்தை கொடுத்தார். சின்ன குழந்தை பெரியவாழ்கிட்ட கொடுத்தார். பக்கத்தில் பாலூர் இருந்தால் இருக்கும். பாலூர்கிட்ட கொடுத்து திருப்பி அனுப்புகிற போது இவாளை ஜாக்கிரதையாக போகணும், அந்த ஜட்டுக்காரன் யாருன்னு போய் பார்த்துட்டு நீ ஏற்றி விட்டுட்டு விஷயத்தை சொல்லிட்டு வா அப்படின்னா பாலு என்னோட வந்தார் கூட. வந்து இந்த ஜட்டுக்காரன்ட்டு லைசன்ஸ் நம்பர்லாம் வாங்கிட்டு பேரெல்லாம் வாங்கிட்டு அவங்ககிட்ட ஹிஸ்ட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் க்ளீனாக கொடுத்தார் போல. அதெல்லாம் சரின்னா அவன் இங்கே வச்சுன்னா அதே ஜட்டுக்காரன் திருப்பி அதே 15 கிலோமீட்டரோ என்னமோ ராத்திரியில் அந்த கும்பி இருட்டு தெரு லைட்ஸ்லாம் கூட கிடையாது. இது எப்படி வந்தோம் எங்கேயாவது மோதி கீதி இருந்தால் கூட ஒன்றும் இல்லை. எல்லாம் இந்த பெரியவாளை அனுப்பிடுவாருதான். ஒன்றும் இதாக தெரியல. பெரியவாளை இது பண்ணி நான் ஒரு சந்துஷ்டியில் பெரிய தரிசனமாக இல்லைன்னா தரிசனம் நான் சோலாப்பூர் போயிட்டு பண்ணேன். சங்கரமடத்தில் என்ன திரும்பி வரலன்னு எனக்கு கொஞ்சம் அந்த வைராக்கி வந்து இந்த பெரிய வீட்டில் எங்கே இருந்தாலும் சந்திக்கணும். அதனால் அதை போய் சந்திச்சுட்டு திருப்பி அதே இடத்துல திருப்பி என்ன சங்கரமடத்துலேருந்து கொண்டு விட்டான். பாலு வந்து பெரியவா அதாவது எப்படி வந்து பெரியவா வந்து நம்ம அனுகிரகம் வேணுங்கிறோம். அவள் வந்து அனுகிரகத்தை எப்படி பாலு வழியாக சொல்லி அவன் ஜெட்டுக்காரனோட லைசன்ஸை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோன்னு சொல்லி அவங்ககிட்ட இதை சொல்கிறான்னா அதுதான் அனுகிரகம் நமக்கு. அது மாதிரி அவன் ஜாக்கிரதையாக கொண்டு விட்டான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் போயிட்டு வந்தோம். அதே மாதிரி அதே மாதிரியே புது பெரியவாழ்கிட்டையும் ஒரு தடவை நான் ஜோலார்பேட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் பெரியவா நார்த் டூருக்கு போகிறாப்பா புது பெரியவா. நாங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு மகாபெரிவாளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே திரும்பி வந்தபோது புது பெரியவா அங்கே வந்துருந்தா. புது பெரியவா வந்திருக்கான்னு தரிசனம் பண்ணிவிட்டு புது பெரியவாளோட இருந்தோம். புது பெரியவா மகாபெரிவாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நார்த்து போகிறாப்போ அப்போ உத்தரவு வாங்கிட்டு வரா. இப்போ பெரியவா புது பெரியவாளோட நான் நடந்து வந்துட்டுருக்கேன். எங்கள் அத்தான் பானாம்பட்டு கண்ணான் இருந்தார், அவரும் வந்துட்டுருக்கார். எங்கள் மாமா பேர் அவர்னு தெரியுமே, எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு நான் புது பெரியவா. அப்போ என்ன எங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஜோலார்பேட்டை போகிறேன்னு அந்த காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்து 4 கிலோமீட்டரும் பெரியவாளோடு நடந்து தான் வந்துட்டுருக்கேன். புது பெரியவா நான் கேள்வியெல்லாம் கேட்டுருக்கேன். நல்ல ஒரு போய்ட்டு வா ஷேமாக இருப்பா ஆசீர்வாதம் பண்ணா புது பெரியவா. அதை வச்சுருந்தா ஜோலார்பேட்டை நான் போனேன். புது பெரியவா பேசிலே பாதி வழியே வந்துட்டோன்னா அவன் இப்போ மகாபெரிவாத்துக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி இப்போ புது பெரியவாளை கூப்பிட்றான்னா திருப்பி எல்லாரும் புது பெரியவா போனாங்க.
திருப்பி எல்லாரும் அவரோட திருப்பி அங்கே போனோம், அங்கே அந்த இடத்துக்கு போனோம். அங்கே அப்புறம் புதுப்பெரியா உள்ளே போய் பெரியவாட்ட பேசிட்டு வந்தேன். அப்புறம் திருப்பி வந்தோம். அப்படிலாம் பெரியவாளோடு இருக்கிற ஒரு பாக்கியம் நடந்தது. புதுப்பெரியாட்ட அந்த ஜெயந்திர வாயால் எது வருதோ சத்தியமான வாக்கு அது கலியுகத்தில் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கணுங்கிற எல்லாரும் போய் மகாபெரிவாளத்தில் கொடுத்து அவளோட விஷயத்தை சொன்னால் அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சத்தியமான வார்த்தை நடக்கும் எல்லாருக்கும். நம்ம கலியுகத்தில் அது பெருமையாக நினச்சிட்டு எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு தான் நினைக்கிறேன். எத்தனையோ பேர் என்னமோ கஷ்டப்போய் என்ன வழி தெரியும் எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு வந்துட்டு இருக்கா. ஒருத்தருக்கும் ஒன்றும் புரிய வேண்டாம். நேரம் உள்ளூரில் இருக்கிற கோவிலை வணங்குங்க. காசி ராமேஸ்வரம் எல்லாம் போகணுங்கிறது 2ஆம் பட்சம் வச்சுக்கோங்க. உள்ளூர் கோவிலை வணங்குங்க, பெரிவாளை தியானம் பண்ணுங்க. இதுதான் நடக்கிற சத்தியமான விஷயம் இந்த கலியுகத்தில். எனக்கு என்னோட வேண்டுதல் அதுதான் நான் சொல்கிறேன். அது செஞ்சால் போ எல்லாம் க்ஷேமமாக இருக்கும். மகாபெரிவாளுக்காகவே ஒரு ரூமே வச்சு மகாபெரிவாளோட போட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கு. நைவேத்தியம் காலையில் எழுந்த உடனே சுவாமிகளுக்கு நானே ஏற்றிடுவேன். ஏற்றிட்டு எல்லாம் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டு முதல் வேலை சந்தியாவந்தம் பண்ணிவிட்டு உடனே நைவேத்தியத்தை பண்ணிவிடுவேன். ஏதோ பழங்கமாக எதையோ வச்சு சுவாமிக்கு முதல்ல நைவேத்தியம் பண்ணி கதவை திறந்து விட்டுருவோம். அப்புறம் தான் ஸ்லோகம் படிக்கிறது, பாராயணம் பண்ணுறதுலாம் அப்புறம் எடுத்துன்னு போகிறது. அது பண்ணிவிடுறது. சுவாமி விட்டு சொல்லியிருக்கேன், மகா நைவேத்தியம் பண்ணணும் சுவாமிக்கு கூடி வரைக்கும். சாதத்தை வச்சு குளிச்சுட்டு வந்து அதை அப்படியே ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்குமே உங்களை பார்த்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதும் பெரியவாளோட பாக்கியம். அது இந்த நேரம் எங்களுக்காக ஷேர் பண்ணது ரொம்ப. நீங்கள்லாம் இவ்வளோ ஒரு இது கொடுத்து இங்கே வந்து இது மாதிரி கேட்டதே ரொம்ப இருக்குது. நான் எல்லாரும் இது மாதிரி தான் பண்ணேன். எல்லாரும் கல்யாணங்களை கூட ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்தா கூட கண்டத்தை கொடுக்காதீங்க, பெரியவா படங்களை கொடுங்கோ, நீங்களே லேமினேஷன் பண்ண கொடுங்கோ. 300-400 ரூபாய்க்கு கூட தான் போகிறது எல்லாம். ரொம்ப இந்த எல்லாரும் அதை கொடுங்கோ, எல்லாரும் அதை வச்சு பூஜை பண்ணுங்கோ, எல்லாரும் பெரியவா படத்தை பையனை வச்சுங்கோ. இதெல்லாம் சொல்லி சங்கரான்னு சொல்லி எங்கள் அப்பா சுவாமி பேரை வச்சதுக்கே பகவானை கூப்பிட்றாப்புல இருக்கணுன்னு தான் பேரை வச்சேன். பகவானாமா இருக்கு எங்கள் அப்பா. தான் அது மாதிரி எல்லாரும் வந்து பகவானை வந்து ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும்போது கலியுகத்தில் அந்த திரேதாயுகத்தில் தான் பகவானை கூப்பிட்ட போது வந்து தரிசனம் பண்ணான்னா கலியுகத்திலேயே அந்த சான்ஸ் இருக்குது நமக்கு. நம்ம அதை அணிவிக்க தெரியல. கலியுகத்திலையும் பகவானை தான் ஆச்சாரியால் இருக்கா. அதனால அதை கலியுகத்தில் போய் ஆச்சாரியால் பண்ணணும். அந்த காலத்தில் பண்ணி பட் மனுஷ ரூபத்தில் ஒரு ஜென்மா சங்கராரா வந்திருக்கா வாழலாம். அது வந்து பெரிய பாக்கியம் நிச்சயம். அதை வந்து நம்ம அணிவிக்கணும், எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். நடமாடும் தெய்வம்னு பேரை சும்மா சொல்லலாம். அதை நம்ம அணிவிச்சுக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும்.